6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எதற்காக ஒரு கிருபை கிடைத்தது? கிருபை கிடைச்சிருச்சு. எதுக்காக கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. நான் நேரடியாகவே போகிறேன், ஏன்னா நீங்கள் எல்லாருமே வசனத்தில் தேறினவர்கள். அதனால் உங்கள் மத்தியில் நம்ம விசுவாசிக்கிட்ட பேசுகிற மாதிரி டீட்டெயிலாக பேச வேணாம். ஸோ நோவாவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. என்ன அசைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மிக முக்கியமான காலத்துக்கு உலகம் அப்பொழுது வந்தது, முடிவு காலத்துக்கு நேராக வந்தது. கர்த்தர் நியாய தீர்ப்பை உலகத்தில் கொண்டு வர விரும்பினார். காரணம், பூமியானது ஏகமாய் கெட்டு போயிருந்தது, சீர்கேடாக இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போ கர்த்தர் அழிக்க முற்பட்டார். அப்போது அந்த பூமியிலிருந்து ஒரு கூட்டத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு காப்பாற்றுவதற்கு கர்த்தர் விரும்பினார். அந்த காப்பாற்றுவதற்கு ஒரு மனுஷன் தேவை. அவருக்கு காப்பாற்றுவதற்கு ஒரு மனுஷன் தேவை. எந்த மனுஷனை தேடின போது பூமி எங்கும் இருந்தவர்களில் ஒரே ஒருத்தனை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணார். அந்த ஒருத்தன் தான் நோவா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இந்த கடைசி காலத்திலும். ஏன்னா பைபிள் சொல்லுது, மத்திய 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ நம்ம எல்லாரையுமே கர்த்தர் அந்த மாதிரி ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பு. நமக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அதனால தான் இந்த கனமான ஊழியம் நம்ம கையில் கிடச்சிச்சு. நம்ம கூட இருந்தவங்களையே நம்ம ஏன் கர்த்தர் செலக்ட் பண்ணார்னா, நீங்களும் நானும் பெரிய நீதிமான் என்பதற்காக அல்ல, பரிசுத்தவான்கள் என்பதற்காக அல்ல, கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருந்தது. அவ்வளோதான். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நான் ரொம்ப நேரம் எப்போவுமே யோசிப்பேன், என்னெல்லாம் என் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி. நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 பேர் இருந்தோம் எங்கள் சர்ச்சில் யூத்தாக. நல்லா அப்பொழுது கர்த்தருக்குள்ளே எல்லாருமே ஆக்டிவாக இருப்போம். என்னை விட ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப அதிகமாக படித்தவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் என்னை அழைத்தார். ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டே இருப்பேன், ஏன் என்னை கூப்பிட்டாரு. என்னை விட நிறைய மொழி தெரிஞ்சவங்க, 4-5 மொழி பேசுகிற பசங்களாம் இருந்தாங்க, நல்லா படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களாம் இருந்தாங்க. ஆனால் என்ன காரணம் தெரியாது, கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணினார். அவ்வளோதான். அந்த வீட்டில், தாவீதின் வீட்டில் எவ்வளோ பேர் ஜாம்பவான்கள் இருந்தாலும் ஆடு மேய்க்கிறவன் மேலே கர்த்தருடைய கண்கள் இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேர் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸோ இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம கையில் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அசைன்மெண்ட், அதாவது நாம் பிரசங்கிக்கிறோம், அது அசைன்மெண்ட் இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போது 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நோவாவும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நம்மளும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை. இப்போ பிரச்சனையே எங்கே அதுதான் இருக்குது. என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்குது. ஒருத்தர் பாஸ்டர், ஒருத்தர் எவாஞ்சலிஸ்ட், ஒருத்தர் மெய்ப்பர், ஒருத்தர் தீர்க்கதரிசி, ஒருத்தர் அப்போஸ்தலர். 5 ஊழியம் இருக்குது. நம்ம எல்லாருமே ஊழியத்தை தான் நம்முடைய அழைப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த போதர் ஊழியம், மெய்ப்பன் ஊழியம் இதெல்லாமே இருக்குது. இதில் நம்ம எல்லாருமே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சுவிசேஷகராக இருந்தாலும் பிரசங்கம் தான், பாஸ்டராக இருந்தாலும் பிரசங்கம் தான், எவாஞ்சலிஸ்ட் இந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் பிரசங்கம் தான். பிரசங்கம் தான் நம்ம மெயின் பேஸ். ஆனால் கர்த்தர் நமக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக அழைத்தாரா? அதுதான் நம்முடைய வேலையா அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே அந்த வேலையிலேயே முடிச்சிட்டோம், அந்த வேலையோடு கூட நிறுத்திட்டோம். ஆனால் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்மை குறித்து கர்த்தர் அழைக்கும் போது அந்த அழைப்பு என்னவா இருக்கிறது என்று சொன்னால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின. அப்போ ரட்சிப்புக்கு அழைக்கப்படும் போதே நம்முடைய அழைப்பிலேயே என்னென்ன இருக்குது? ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். அழைப்பிலேயே 2 இருக்குது, ராஜாவாகவும் இருக்கிறோம், ஆசாரியராகவும் இருக்கிறோம். அப்போது தனியாக மினிஸ்ட்ரின்றது என்ன? இப்போ நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டோம், நான் பாஸ்டருக்கு அழைக்கப்பட்டேன், எவாஞ்சலிஸ்ட்டுக்கு அழைக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? அழைக்கும் போதே, ரட்சிக்கப்படும் போதே நம்மளோட ரட்சிப்புக்குள்ளேயே 2ம் இருக்கிறது. என்ன இருக்குது? ராஜாவாகவும் இருக்குது, ஆசாரியரும். இதுக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு பேர். நியூ டெஸ்ட்மெண்ட் ஊழியத்துக்கு பேர் என்னது? 7ஆம் அதிகாரம் எபிரேயர்கள் நிருபத்தில் அதை பற்றி சொல்லியிருக்குது. நீங்கள் அப்புறமா கொஞ்சம் டீட்டெயிலாக வாசிச்சுக்கோங்க, அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாம் செய்யக்கூடியதான இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஊழியம் என்பது
புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்பது, அந்த ஊழியத்தினுடைய அடிப்படை பேஸ் என்பது மெல்கிசேதேக்கின் முறைமையில் இருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமை என்ன? ராஜாவாகவும் இருப்பாங்க, ஆசாரியராகவும் இருப்பாங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம என்னவா தான் அழைக்கப்பட்டோம்? ஊழியக்காரரை தான் அழைக்கப்பட்டோம். நம்முடைய அழைப்பில் என்ன ஒரு டிஃபால்ட்டாக என்ன இருக்குது? உங்களுக்கு புரியலையா? புரியுதா? ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ரட்சிப்பு வேறு, ஊழிய அழைப்பு வேறு. ஆமாம் தானே? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஊழியம் பண்ணுறதில்ல. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஊழிய அழைப்பு ஒரு நாள் வரும், நாம் ஊழியத்துக்கு வரணும். இதான் நமக்கு சொல்லி கொடுத்தது. நாமளும் அப்படி தான் வந்தோம். என்ன சொல்லி வந்தோன்னா, நான் 1992 ரட்சிக்கப்பட்டேன், 2004 ஊழியத்துக்கு வந்தேன். ஏன் 2004 ஊழியத்துக்கு வந்தேன்? எனக்கு ரட்சிப்பு இருந்துச்சு, ஆனால் ஊழியம் எனக்கு இருக்குன்றதே எனக்கு 2004 தான் தெரிஞ்சிச்சு. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அழைப்பை பற்றி பைபிள் வசனம் என்ன சொல்லுது? உன்னை கூப்பிடும் போதே நான் 2ஆக தான் கூப்பிட்டுருக்கிறேன். உன் அழைப்பில் 2மே இருக்குது. என்ன இருக்குது? ராஜாவும் இருக்குது, ஆசாரியனும் இருக்குது. அதனால தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே யார் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை யாரும் சொல்லலை, சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லலை. டிஃபால்ட்டாக நமக்குள்ளே அது இருக்குது இல்லையா? நம்ம அழைக்கும் போதே அப்படி தான் அழைக்கப்பட்டோம். ஆனால் நம்ம அத்தனை பேருக்கும் இதோட கூட ஓட்டம் முடிஞ்சிடுதா, நான் பாஸ்டோட கூட முடியிறேனா அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது. அந்த அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டு பாருங்கள். உங்கள் யாருக்காவது அந்த அசைன்மெண்ட் தெரியுமா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நோவாவை கேட்டால் அவர் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சு. எதுக்காக கிடைச்சிச்சு? என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு எபிரேயரில் சொல்லுவார். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னது, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உயிரோடு கூட காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு. கர்த்தருடைய அசைன்மெண்ட் எப்படி இருக்குது? உலகளாவிய அசைன்மெண்ட். நோவாவுடைய அசைன்மெண்ட் என்னவா இருக்குது? குடும்பத்தின் அசைன்மெண்ட். நீங்கள் வேணால் வாசிச்சு பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, 17வது வசனத்தில், வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். அடுத்த வசனம், சகல விதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக. கர்த்தருடைய அசைன்மெண்ட் வேர்ல்டு வைட், உலகளாவிய. ஆனால் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நோவாவுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கர்த்தர் எதுக்காக பேழையை உண்டு பண்ண சொன்னார்? உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு. நோவா எதுக்கு பேழையை உண்டு பண்ணார்? குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. கடைசியில் நோவாவுடைய பேழைக்குள்ளே என்ன வந்துச்சு? கர்த்தர் சொன்ன எல்லாம் வந்துச்சு. ஆனால் நோவா பிரசங்கம் பண்ணியும் நோவாவுடைய பேழைக்குள்ளே யார் தான் வந்தா? நோவா குடும்பம் மட்டும்தான் வந்துச்சு. கர்த்தர் சொன்ன ஜீவஜந்துக்கள் எல்லாம் உள்ளே வந்துச்சு. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா பிரசங்கமும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நோவாவுடைய பிரசங்கத்தின் முடிவாக எவ்வளோ ஆத்மா ஆதாயம் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எண்ட் ஆஃப் த டே பேழைக்குள்ள நோவா குடும்பத்தினுடைய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்தார்கள். அப்போ நோவாவுடைய பிரசங்கத்தினுடைய முடிவு என்ன? நோவாவுடைய பிரசங்கம் யாருக்கு? ஜீவஜந்துக்களுக்கா? நோவா யானைக்கு பிரசங்கம் பண்ணாரா? ஏன்னா திருப்பி வசனம் அங்கே கீழே இருக்கு. நோவாவின் காலத்தில், பூர்வ காலத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது அவைகளெல்லாம் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. ஸோ ஜனங்க கீழ்ப்படியில் நோவா பிரசங்கம் பண்ணார். ஆனால் நோவாவுடைய பிரசங்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஆண்டவருடைய விஷன் பெருசு. எது? வேர்ல்டு வைட். அப்போ எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஊழியத்தினுடைய விஷன் பெருசு. இந்த ஊழியத்தினுடைய விஷன் பெருசு. உங்களை பொறுத்த வரைக்கும் வத்தலகுண்டு, திண்டுக்கல், நிலக்கோட்டை. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைட் பெரிய விஷன். அந்த பெரிய விஷனில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறீர்கள்.
நெகேமியா கிட்ட ஒரு பெரிய மேப் இருந்துச்சு, பெரிய மேப். எருசலேமை சுற்றிலும் அலங்கம் கட்டணும். ஆனால் அவன் பிரித்து கொடுத்த ஆளுக்கிட்ட ஒரு பார்ட்டு தான் இருந்துச்சு. அந்த ஆளுக்கிட்ட ஒரு பார்ட் தான் இருந்துச்சு. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் நீ உன் வீட்டுக்கிட்ட இருக்கிறத கட்டு, அவ்வளோதான். சரி, என் வீட்டுக்கிட்ட இருக்கிறத நான் கட்டுறேன், இந்த பக்கமும் எதுவும் இல்லை, அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, உன் வேலை நான் உங்ககிட்ட கொடுத்ததை கட்டு. ஆனால் முடியும் போது பார்த்தா ஒரு பெரிய அலங்கம் உண்டாயிருக்கும். ஏன்னா மேப் யார் கையில் இருக்குது? நெகேமியா கையில் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ கடைசி கால ஊழியத்தினுடைய மேப்பு கர்த்தர் கையில் இருக்குது. நம்ம எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி நாம் நம்முடைய அழைப்பு எங்கே இருக்கிறது, எந்த லெவலில் போயிட்டுருக்குது? கடைசி காலத்தில் ஊழியம் பண்ணுற ஒரு சீரியஸ்னஸ் நம்மக்கிட்ட இருக்குதா? நோவா கிட்ட இருக்கிற சீரியஸ்னஸ் நமக்கு வேணும். நோவா ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லவே கிடையாது, அவங்ககிட்ட பேழையை கட்டுன்னு மட்டும்தான் சொன்னார். நோவா பிரசங்கம் பண்ணினான். ஆனால் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்தாருன்னு சொல்கிறோம். கர்த்தர் எங்களை கூப்பிட்டாரு, ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, குடும்பமாக கூப்பிட்டாரு, எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாம் அந்த நோவாவுடைய பேர்டனோட கூட இருக்கிறோமா? இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறோமே, நல்ல பிரசங்கியாரெல்லாம் நல்ல ஊழியர் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்ச வேறு பிரசங்கியாரை சொல்லுங்கள். பெஸ்ட்டு பிரசங்கியார் பைபிளில் ஒரு நல்ல பிரசங்கியார் இருக்கிறாரு. பிரசங்கினே ஒருத்தன் இருக்கிறான் பைபிளில். யார்? சாலமோன். அவனை விட நல்ல பெரிய பிரசங்கியார் யாரும் இல்லை. ஏன்னா அவனுக்கு பேரே பிரசங்கி தான். சாலமோன் வீழ்ச்சி. நல்ல பிரசங்கியார், நல்ல ஊழியன் அல்ல. அவ்வளோ பேருக்கு பிரசங்கம் பண்ணால் கடைசியில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் யார் பேர் இல்லை? சாலமோன் பேர் இல்லை. எபிரேயர் 11:32 சாலமோன் பேர் இல்லை. சாலமோனை விட பெரிய பிரசங்கி யாராக இருக்க முடியும்? நீதிமொழிகள் எழுதியிருக்கிறாரு, உன்னத பாட்டு எழுதியிருக்கிறாரு, பிரசங்கி எழுதியிருக்கிறாரு, எல்லாத்தையும் எழுதிட்டாரு. பெஸ்ட் ப்ரீச்சர். அவருடைய ஞானத்தை கேட்க உலகத்துலேருந்து ஆள் வரும், எல்லா பக்கத்துலேருந்து கூப்பிடுவாங்க. நம்மளை வேணால் இப்போ மாற்றிக்கலாம். நம்ம பிரசங்கத்தை கேட்க உலகத்துலேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க இல்லையா? சாலமோன் பிரசங்கத்தை கேட்க எல்லாம் வந்தாங்க. நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறோம். மலேசியா போகிறோம், சிங்கப்பூர் போகிறோம், துபாய் போகிறோம், சவுதி போகிறோம். அவ்வளோ தூரம் நமக்கு அழைப்பு பெற்றும் போகிறோம், அழைப்பு பெறாமையும் போகிறோம். அது விட்டுருங்க, அது வேறு விஷயம் இல்லையா? ஆனால் நல்ல பிரசங்கியாரெல்லாம் நல்ல ஊழியக்காரனா? பிரசங்கம் பண்ணுறதுல வி ஆர் பெஸ்ட், வி ஆர் ஆல் வெரி பெஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுறதுல நம்மளை விட அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு. 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பின்னாடி தூக்கி போட்டு வசனத்தை உருட்டி பெரட்டி பேசி முடித்தோம்னா கூட நடுவில் 2 பாட்டு, ஏத்த இறக்கம், 2 கதை, பேரபிள் எல்லாம் அடித்து முடிக்கும் போது பா ஐயா எங்கள் அதில் விசுவாசி என்ன சொல்கிறான்? எங்கள் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண ஆளே இல்லைங்கிறான். யார் பேசினாலும் அவனுக்கு எப்படி இருக்குது? ஒன்றும் சரியில்லைங்க, எங்கள் ஐயா இருக்கார் பாருங்கள். இப்போ நானாக தான் சொல்லுவேன், எங்கள் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண உலகத்துலேயே ஆள் கிடையாது. பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருடைய பிரசங்கம் வந்து அப்படிப்பட்டது, நாங்கள் உட்காந்து கேட்டிருக்கிறோம். ஆனால் நல்ல பிரசங்கியா? எல்லாருமே நல்ல ஊழியரா? சாலமோன் பெரிய பிரசங்கி தான், நல்ல ஊழியரா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை என்றைக்காவது சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருக்குறோமா? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. ஆனால் ஜனங்க எல்லாம் கேட்டாங்க, ரிசல்ட் என்ன? இன்றைக்கி நம்ம பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்ன ரிசல்ட்? வாட் இஸ் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட்? உங்கள் சர்ச்சில் எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் கேட்குறது எதுவுமே அன்வான்ட் கேள்வியே இல்லை. உங்கள் சர்ச்சில் எவ்வளோ பேர் பரலோகத்துக்கு வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாமா? தெரியாதுல்ல? ஸ்கூலில் போய் கேளுங்க. உங்கள் கிளாஸில் இருக்கிற எத்தனை பையன் பாஸ் ஆவான், எத்தனை பையன் ஃபெயில் ஆவான், எவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு கேளுங்க. அந்த டீச்சர் கரெக்டாக சொல்லுவாங்க. இவன் நல்லா படிப்பான், இவன் படிக்க மாட்டான், இவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க. அந்த வார்டில் இருக்க நர்ஸை மட்டும் கேளுங்க, டாக்டரை கூட கேட்க வேண்டாம், நர்ஸை கேளுங்க. இது இந்த வார்டில் எது எதெல்லாம் பிழைக்கும், எது எதெல்லாம் பிழைக்காது கரெக்டாக சொல்லும். இது தேரும், அது தேராது, இது ஒரு 2-3 நாளில் போயிடும், இது ஒரு 10 நாள் தாங்கும், இது நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிரும், கரெக்டாக சொல்லுவாங்க. ஊழியக்காரனை கேளுங்க, உன் சர்ச்சில் எது எதெல்லாம் பரலோகத்துக்கு போவோம், கர்த்தரே அறிவார். கர்த்தர் அறிவார்னா நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தர் வரும்போது கணக்கு கேட்பாரு. உங்கள்கிட்ட நம்பி 100 கொடுத்தனே,
அதில் எத்தனை நசல் கொண்டது, எத்தனை புலி கொண்டது, எத்தனை காயம் பட்டது தெரியுமா யாருக்காவது? எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு கூட சொன்ன வேண்டியது என்னவென்றால், நல்லா கவனிங்க, ஊழியக்காரங்க மீட்டிங் தானே, விசுவாசி யாரும் இல்லையே? சந்தோஷம், வாசிங்க. மெய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே தன்னைத்தானே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ, தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யாருக்காவது புரியுதா? மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும் அப்படின்னா வேற எவனோ மேய்க்கிறான்னு அர்த்தம். ஓ, மெய்ப்பன் தானே மந்தையை மேய்க்கணும், வேற யார் மேய்ப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர் நம்மளை பார்த்து. யார் மேய்க்கிறா? யாரும் மேய்க்கிறான். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? மலேசியாவில் இருக்கிறோம், சிங்கப்பூரில் உட்காந்துருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்? துபாயில் கூப்பிட்டாங்க, பக்ரைனில் கூப்பிட்டாங்க, சவுதி அரேபியாவில் கூப்பிட்டாங்க. அப்படியே போயிட்டு 2 மாதம், 2.5 மாதம், 1 மாதம். அப்போ யார் மந்தையை மேய்க்கிறது? மந்தையை மேய்க்கிறாள் யார்? மெய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்கணும். என்ன நடக்குது இன்னைக்கு? தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற மெய்ப்பர். நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இன்னைக்கு என்ன நடக்குது? மந்தையை யார் மேய்க்கிறா? பல இடங்களிலே மந்தை மெய்ப்பனால் மேய்க்கப்படுவது இல்லை. அதான் கேட்டேன், நீங்கள் மெய்ப்பறீங்கன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பற்றி பின் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கீழே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 4வது வசனம், பலவீனமானவர்களை பலப்படுத்தாமல், நசல் கொண்டவைகளை குணமாக்காமல், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமல், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நடத்துறது வசனம் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை மொத்த பேருக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மொத்த பேருக்கும். அதில் எவன் வீக்காக இருக்கான், எவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், எவன் புதுசாக வந்திருக்கான், எவன் கொஞ்சம் ஆவியில் பலவீனப்பட்டிருக்கிறான், எவன் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறான், ஏதாவது நமக்கு தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வெறும் பிரசங்கம் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆராதனை பண்ணால் முடிஞ்சிருச்சு. நான் சுவிசேஷகரையும் சொல்கிறேன். இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுவிசேஷகர் கூட்டம் வச்சிங்கன்னா அவங்களுக்கு வேறு இருக்குது. இப்போ நீங்கள் பாஸ்டர்ஸ் மீட் வச்சதுனால சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு தெரியுமா நம்ம சபையில் எத்தனை ஆடு நசல் கொண்டது, எத்தனை ஆண்டது பலவீனமானது, எது காணாமல் போச்சு? ஏதாவது விசுவாசி வரலைன்னா 1 வாரம் 2 வாரம் உண்மையிலே தேடுற மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, நான் சொல்கிறது ஒரு 10% வச்சுக்கோங்க. 90% நல்ல மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு 10% மெய்ப்பர் காணாமல் போடுற தேடுறது இருக்குதா? ஏன்னா இவங்களே இல்லை. அதில் ஒரு பெருமை வேறு. சபையை விட்டுட்டு எங்கள் சபையை யார் பார்த்துக்கிறா? ஒருத்தர் வெளிநாட்டில் பார்த்தபோது அவர் என்கிட்ட சொன்னார், நான் 2 மாதம் ஆச்சுன்னு சொன்னார் ஒரு பாஸ்டர். நான் கேட்டேன், சபையை யார் 2 மாதம் பார்த்துக்கிறா நீங்கள் வந்துட்டான்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், என்னை விட என் ஒய்ஃப் தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவான்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இப்போ அவங்க பிரசங்கம் பண்ணால் இவர் என்ன பண்ணுவார்? இல்லை, சபையில் ஜனங்கள்லாம் அவளுக்கு தான் பயப்படுவாங்க, எனக்கு ஒரு பயிலும் பயப்பட மாட்டான். சாட்சியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாஸ்டர் அம்மா ஊழியத்தில் பயன்படுத்துறது தப்பு இல்லை, அபிஷேகம் உங்களுது. அந்த அபிஷேகத்துக்கு துணையாக யாரை கொடுத்துருக்கிறாரு? பாஸ்டர் அம்மாவை கொடுத்துருக்கிறாரு. ஊழியத்தை யார் கையில் கொடுத்தாச்சு? பாஸ்டர் அம்மா கையில் கொடுத்தாச்சு. ஊழியத்தை அசிஸ்டண்ட் கையில் கொடுத்தாச்சு, அசோசியேட் கையில் கொடுத்தாச்சு. தம்பி நீ பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும். அவன் நல்லா பார்த்துக்கிறான். நான் சொல்கிறேன், அவன் நல்லா பார்த்துக்கிறான், பயத்தோடு செய்தி கொடுக்குறான், நல்ல ஆராதனை பண்ணுறான். ஆனால் அவன் பின்னாடி 20 ஆடு போயிடும், கம்பல்சரி போகும். ஏன்னா அவன் கரெக்டாக சாப்பாடு போட்டிருக்கிறான். அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவனை நம்பி விட்டேன்,
அவன் ஏமாற்றி 20 பேர், அவன் ஏமாற்றிலாம் கூப்பிட்டு போல, ஒழுங்காக சோறு போட்டு கூப்பிட்டு போயிருக்கான். நீங்கள் வெளிநாட்டில் போய் சாப்பிட போயிட்டீங்க, அவன் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டான். அவனை ஏன் குற்றப்படுத்துறீங்க? நம்பி தானே விட்ட. உங்களை யார் நம்பி விட சொன்னது? ஆண்டவர் சொல்லியிருக்காரா நம்பி விடுன்னு? இல்லையே. இன்னைக்கு எத்தனை சபை நாசமாக போயிட்டு இருக்குது. சபை ஏன் துண்டு துண்டா போகுது? பெந்தகோஸ்தே சபை உடையாம இருக்கா? நான் கேட்கறது நியாயமா இல்லையா? நம்மால் விட்டுட்டு போயிடுவான், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. சபையில் எந்த ஆடு என்னவா இருக்குது? இவர் போயிடுறாரு, இங்கே எவனா செத்துறான் சபையில் விசுவாசி. அடக்காராதனைக்கு பாஸ்டர் இல்லை. ஃபோன் பண்ணால் பாஸ்டர் சொல்கிறாரு, எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். மண்ணல் யார் போடுவா? நீங்கள் போட வேண்டிய மண்ணை எவன் போடுவான்? எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். அந்த விசுவாசியை புதைக்கிற வரைக்கும் தேவையான பொறுப்பை உங்கள் கையில் தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இருக்கிற 5 வகையான ஊழியத்திலேயே டாப் மோஸ்ட் பெஸ்ட் ஊழியம் மெய்ப்பன் ஊழியம் மட்டுமே. ஏன்னா மற்ற எல்லா ஊழியமும் இதுக்குள்ளேருந்து உருவாகும். மெய்ப்பன் தான் ஒரு சுவிசேஷகனை உருவாக்குவார், மெய்ப்பன் தான் ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்குவார், மெய்ப்பன் தான் ஒரு அப்போஸ்தலனை உருவாக்குவார். ஆனால் மெய்ப்பனே சபையில் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டுமா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஒன்லி பிரசங்கம், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இதில் வேற ரொம்ப இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. நான் நடந்தது தான் சொல்கிறேன். பாஸ்டர் சர்ச்சில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கார். விசுவாசிகளுக்கு சலசலப்பு. உடனே பாஸ்டர் வெளிநாட்டில் இருந்து வீடியோ காலில் பேசுகிறாரு. வீடியோ கால் வச்சு போடுறாங்க. நம்முடைய போதகர் இப்பொழுது பேசுகிறாரு. விட்டுட்டு போய் அங்கே உட்காந்துடுறோம். சபையில் இருக்கிற ஆடோடைய நிலைமை என்ன? நான் சரி, நீங்கள் வெளிநாட்டுக்கே போவாத ஆள், உங்கள் சபையோடைய விசுவாசி நிலைமை உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், தெரியணும், யூ மஸ்ட் நோ. இன்னைக்கு ஏன் கள்ளோபதேசக்காரன் ஆடை தூக்கிட்டு போகிறான்? சுற்றி எத்தனை கள்ளோபதேசம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அப்போல்லாம் முந்தி தெரிஞ்சதெல்லாம் ஒரு 3-4 கள்ளோபதேசம் தான். ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி 1-2 தான் தெரியும். இப்போ பாருங்கள், தடிக்கு விழுந்த கள்ளோபதேசக்காரன், நமக்குள்ளேயே கள்ளோபதேசக்காரன் வந்துட்டான். ப்ராஸ்பரிட்டி டாக்டரின்னு, கிரேஸ் டாக்டரின்னு, ஹைப்பர் கிரேஸு, சாவாமை, எத்தனை டாக்டரின் வந்துருச்சு. இவெல்லாம் எங்கேருந்து வந்தான்? இவ்வளோ கள்ளோபதேசக்காரனுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு? உங்கள் விசுவாசியை தைரியமாக கள்ளோபதேசக்காரன்ட்ட பேச வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? கள்ளோபதேசக்காரன் ஒருத்தன் வரான், அவங்ககிட்ட உங்கள் விசுவாசியை நீ பேசுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா? தைரியம் இல்லைல்ல. ஏன் இல்லை? உங்களுக்கே தெரியும் அவன் ஆதாயம் பண்ணிட்டு கூட்டு போயிடுவான். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை. கள்ளோபதேசக்காரன் வீட்டில் வந்தால் ஏற்றாத. ஏன் ஏற்றாத? அவன் இருக்கட்டும், கள்ளோபதேசக்காரன் வரட்டும். இயேசுநாட்ட எத்தனை பரிசேயர் வந்தாங்க? இயேசுநாட்ட எத்தனை சதுசேயர் வந்தாங்க? பவுலுக்கிட்ட எத்தனை பேர் வாக்குவாதம் பண்ணினார்கள்? அத்தனை பேருக்கும் பதில் கொடுத்து ராஜாவையே கொஞ்சம் குறைய மாற்ற தொடங்கிட்டானா இல்லையா? அவன் ஏன் விசுவாசி அப்படி இல்லை? விசுவாசி அப்போ என்ன காரணம்? விசுவாசியை நம்ம ஸ்ட்ராங் பண்ணல இன்னும், அவ்வளோதான். விசுவாசிக்கு வசனம் தெரியாது, விசுவாசிக்கு பைபிள் வீட்டில் இருக்கு, கேட்டு பாருங்க. விசுவாசிக்கிட்ட போய் சாட்சி கேளுங்க. கள்ளோபதேசக்காரன் பேசுனதை கேட்டு அது சாட்சி சொல்லுது, எங்கள் பாஸ்டர் கூட இப்படியெல்லாம் பேசினதே இல்லை. விசுவாசி சாட்சி சொல்லுது. காரணம் என்ன? நம்ம கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு, நம்முடைய தாட் வேற எங்கேயோ போயிடுச்சு. கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறான். அதை பார்க்க வேண்டிய கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். ஏன்னா பொறுப்பு உங்களுது. ஒன்று காணாம போனால் கூட கேட்பாருன்னு இருக்கு பைபிளில். ஒன்று காணாம போனால் கூட, இங்கே கூட சொல்கிறாரு, காணாமல் போனவைகளை நீங்கள் தேடாமலும். விசுவாசி வரல என்ன பண்ணுவீங்க? நல்ல ஊழியக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மனைவி கிட்ட சொல்லுவாங்க, ஏமா அவங்க வரல, என்னாச்சு, ஃபோன் பண்ணு, வா நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலான்னு. பெரும்பாலானவங்க அது திமிரு பிடிச்சது, அது போயிட்டு அடி வாங்கிட்டு வரும். வரட்டும், அதுக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணாரு. சிலது திமிர் பிடிச்சது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவனுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் தானே இருக்குது. அவனும் வந்து சேரணுங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த ஆடுகளை என்ன செஞ்சிட்ருக்கிறோன்றது தான் கேள்வி. அடுத்த ஜென்ரேஷன் ஊழியக்காரனாக வேண்டியவன் பலியாக பிரியாணி ஆகிட்டு இருக்கிறான். இப்போ உருவாகவே இல்லை. எங்களுக்கெல்லாம் தனியாக உட்கார வச்சு ஊழியக்காரங்க கிளாஸ்னு ஒன்று எடுத்ததே கிடையாது. எங்கள் பாஸ்டருடைய பிரசங்கம் தான் எங்களுக்கு பைபிள் காலேஜ்.
எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் தான் எங்களை உருவாக்குச்சு. தனியாக நான் எந்த பைபிள் காலேஜுக்கும் நாங்கள் யாருமே போனது கிடையாது. ஏன்னா எங்கள் பாஸ்டரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்குறாருன்னா சனிக்கிழமை முழுக்க அந்த மனுஷனை பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. அவர் போய் உள்ளே உட்காந்து கதவை சாத்தினாருன்னா சனிக்கிழமை முழுக்க சாப்பிடவும் மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு தான் சாப்பிடுவார். சனிக்கிழமை முழுக்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்து வார்த்தையை கொடுன்னு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த வார்த்தை எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தின வார்த்தையாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை அங்கே மீட்டிங், செவ்வாய்க்கிழமை இங்கே கூடுக, புதன்கிழமை அந்த இடத்துல கூடுகை, வியாழக்கிழமை இந்த ஐக்கியம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு சனிக்கிழமை முழுக்க சுற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பிரசங்கம் பண்ணலாம்? பழைய டைரியை தூசி தட்டுறது. வீட்டில் காலையில் இந்த மனைவிமார்களை பார்த்தீங்கன்னா ஒன்று செய்வாங்க. ஃப்ரிட்ஜை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க. தூங்கி எழுந்துச்சி வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா நாளைக்கு பாருங்கள். எல்லா மனைவிமார்களும் மிக முக்கியமாக செய்கிற ஒரு விஷயம் இப்போ நான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் வீட்லேயும் இருக்குது. இப்படி ஃப்ரிட்ஜை திறந்துட்டு உள்ளே என்ன குழம்பு இருக்குது, இது என்னைக்கு வச்சது, இது முந்தா நேற்று வச்சது, அங்கே இருந்துக்கிட்டே உங்களை கேட்பாங்க, இன்றைக்கி சாம்பார் போதுமா? அவர் பரவாயில்லம்மா, அப்போனா அதை சுடு பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே என்ன இருக்கு? சாம்பார் இருக்கு. நீங்கள் மாற்றி ஏம்மா இன்றைக்கி கொஞ்சம் காரக்குழம்பு செய்யலான்னு நாளைக்கு செய்கிறேன், ஏன்னா இதை இன்றைக்கி தீர்த்துருவோம். அந்த ஃப்ரிட்ஜை திறந்துட்டு நிற்கிறது என்ன அர்த்தம்னா, எதை யூஸ் பண்ணலாம், பட்டை பழசு சூடு பண்ணி கொடுத்தா சரியாயிரும், இந்த ஆளை அமுச்சு விட்டுறலாம். அந்த பழக்கம்தான் பிரசங்கத்துலேயும் இருக்கு. டைரியை தட்டிட்டு இப்படி பார்க்குறது, என்ன கொடுக்கலாம், இது போன வாரம் கொடுத்தாச்சு, இது அதுக்கு முந்தின வாரம் கொடுத்தாச்சு, 52 வாரத்துக்கு 52 பிரசங்கங்கள் புக்கு இருந்துச்சு, அது எங்க, அதை எடு. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து சூடு பண்ணி கொடுக்குறீங்க. என்னைக்கு இருந்தாலும் அன்னைக்கு கர்த்தர்கிட்ட வாங்கி கொடுக்குற சாப்பாடினுடைய மகிமை என்பது தனி. தேவ சமூகத்திலிருந்து வாங்கி கொடுக்குற ஆகாரம் என்பது தனி. எப்போ நீ பழைய மெசேஜுக்கு காத்திருக்கிற தொடங்கிட்டியோ உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ 2ஆம் கட்ட ஊழியக்காரனாக மாறிட்டேன்னு அர்த்தம். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே மதுரை திண்டுக்கலுக்கு அந்த பக்கம், தேனி அந்த பக்கம் உள்ளவங்க. இது யாருமே உங்களை பற்றியே இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கவே கூடாது. அவர் யாரை பற்றியோ நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கொரியாவில் உள்ள ஒரு 10 பாஸ்டரை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. கொரியாவில் 10 பாஸ்டரு சனிக்கிழமையானா உட்காந்து தேடுறது இல்லையா? 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம். அப்படி நீங்கள் பிரசங்கம் பண்ணி நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு அவன் சொல்கிறான். கீழே உட்காந்துருக்க விசுவாசி ஆரம்பித்தவொடனே சொல்கிறான், இவர் அடுத்து இந்த வசனம் சொல்லுவார் பாரு. அவன் சொல்கிறான், நான் சொல்கிறது உண்மையா இல்லையா சொல்கிறான். அதுக்கு அடுத்து இப்போ ஒரு கதை சொல்லுவார் பாரு, வாழைப்பழ கதை ஒன்று சொல்லுவார் பாரு. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு வாழைப்பழம் சொன்னேன்னா சொல்லிட்டாரா? ஏன் நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு அவனுக்கும் தெரியுது. இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்கன்னு அவன் முடிவும் பண்ணிட்டான். ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணிட்டீங்க 3 டைரி. ஆரம்பத்தில் ஊழியம் நல்லா தான் இருந்துச்சு, மகிமையாக தான் இருந்துச்சு, நல்லா சுட இருந்துச்சு, வைராக்கியமாக இருந்துச்சு. போக 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 என்னவாயிருச்சு? அவ்வளோதான். நம்முடைய நோக்கம் என்ன? 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி விட்டுறணும். அந்த 45 நிமிஷத்தை முடிச்சிட்டோம்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தானே அடுத்து. நடுவில் எப்படியும் ஒரு பர்த்டே வரும், ஒரு மேரேஜ் டே வரும், யார் வீட்டுக்காவது நிச்சயதார்த்தம் வரும், பொண்ணு பெரிய மனுஷி ஆயிரும், எப்படி 2 சாவு வரும், அந்த வாரம் ஃபினிஷ் ஆயிரும். நான் சொல்கிறது புரியுதா? கொரியாவில் இப்படி நடக்குது. அவ்வளோதான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே பார்த்துக்கலாம். ஒரு வாரம் முழுக்க காத்திருக்கணும் கர்த்தர் சமூகத்தில். என்ன ஞாயிற்றுக்கிழமை நான் கொடு, இந்த ஞாயிற்றுக்கிழமை முடித்த உடனே டென்ஷன் ஆரம்பிச்சிடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன ஆண்டவரை கொடுக்கணும். நீ காத்திருக்கிற அனுபவத்துக்கு வந்து பாருங்க, பரலோகத்திலிருந்து கர்த்தர் மன்னாவை பிட்டு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் பேசின பிரசங்கம் தான் இருதயத்தை குத்தம், அதுதான் மாத்தம். அதனால தான் அந்த ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தை இன்னைய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஸ்பர்ஜனை பற்றி இன்னும் பேசுகிறோம்? ஏன் இன்னும் ஸ்பர்ஜன் பிரசங்கங்கள் பேசப்படுது? ஏன் டிஎல் மூடி பிரசங்கங்கள் இன்னும் பேசப்படுது? ஒன்றுல சுவிசேஷகர் பில்லி கிரகம் அவர் பிரசங்கங்கள் ஏன் பேசப்படுது? கவனிங்க, ஏன் அவர் பிரசங்கம் இன்னும் பேசப்படுது?
காத்திருந்து கொண்டாந்தாங்க. இன்றைக்கி நம்ம காத்திருந்து எதுவும் கொண்டு வரதே இல்லை. எல்லா ஆட்டுக்கும் ஒரே சாப்பாடு போட்டு விடு. மொத்தம் ஸ்கூலில் சத்துணவு போடுவான். எல்லாவனுக்கும் ஒரே சாப்பாடு. அவனுக்கு பேதி ஆகுதோ இல்லையோ போடு. வயிற்று வலிக்கு வந்தவனுக்கும் அதான் சாப்பாடு, வயிற்று வலி இல்லாதவனுக்கும் அதான் சாப்பாடு. அப்போ விசுவாசி எந்த நிலைமையில் இருக்குது? சபையில் பைபிள் ஸ்டடி இருக்குதா? சபையில் உட்காந்து ஒரு விசேஷத்தை கூட்டம் இருக்குதா? அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்? ஆவிக்குரிய நிலைமையில் யோசிச்சோமா? நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் உள்ள ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நம்மளோட முற்பிதாக்கள்னு சொல்லிக்கலாம். ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு அவங்களுக்கு இந்த பைபிள் காலேஜ் தெரியாது. அவங்களுக்கு எந்த படிப்பறிவும் இருக்காது. அந்த மனுஷங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது மட்டும். அவங்க போட்டு வச்ச அஸ்திவாரம் தான் இன்றைக்கி மேலே கட்டடமாக வந்து நிற்கிது. அவங்கெல்லாம் ஒன்றும் பைபிள் காலேஜ், நான் பைபிள் காலேஜ் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதில் ஒன்றும் அவங்க பெரிய ஆளாக கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க. சர்ச்சை சுற்றி ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சர்ச்சை சுற்றி நாம் ஊரை சுற்றி ஜோம் பண்ணுறோம். கொரியாவில் கேட்டு பாருங்க, பாஸ்டர் எங்க? அவர் மலேசியா போயிருக்கார். அங்கே இருக்கிற ஆத்துமாக்கெல்லாம் அழியுதுன்னு பாரத்தோடு கூட ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அங்கே போய் நம்ம ஜோம் பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுறோம்? அங்கேயும் ஒரு வேலை வெட்டியும் இல்லை. மலேசியா போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்க. ஒருத்தர் கூட, எல்லாமே இங்கே இருக்கிறவங்க தான். நீங்கள் எல்லாம் சபையை விட்டுட்டு போகாதவங்க. நான் போனவங்கள சொல்கிறேன். அங்கே போய் 2 மாதம் உட்கார்றது. அங்கே ஒரு ஊழியம் இருக்காது. எவன் வீட்லேயே அதை போய் ஜோம் பண்ணிக்கிட்டு எதையாவது தீர்க்க தரிசனத்தை அடித்து விட்டுக்கிட்டு. இங்கே ஒரு சகோதரி உண்டு, மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கான். உன் சகோதரி இங்கே துக்கத்தோடு இருக்கு. சபை கர்த்தர் கொடுத்த பெரிய பொறுப்பு, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு. நோவாகிட்ட கர்த்தர் அழைப்பை மட்டும் கொடுக்கல, அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். எங்கிட்ட கொடுத்தது வெறும் அழைப்பல்ல, அசைன்மெண்ட். என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷன் பெருசு. அந்த விஷன் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷன், ஜீவனை பாதுகாக்கிற விஷன். அந்த பாரம் போயிடுச்சு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய நிர்விசானம். ஏன் நல்லா விசுவாசியை திட்டுறாங்க? அழகாக சொன்னாங்க பாஸ்டர், சூப்பராக சொன்னாங்க. விசுவாசி ஏன் கேட்க மாட்டேன் இந்த வசனத்தை? ஏன் விசுவாசி ஒரு மாதிரி நிர்விசானமாக இருக்குது? ஏன் அசதியாக இருக்குது? வெரி சிம்பிள். நாம் எப்படி இருக்கோமோ அதான் அப்படி இருக்கோம். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிள்ளை அப்படி தான் பிறக்கும். ஒரு 10% நீங்கள் எப்படி இருந்தாலும் தருதலையாக இருக்கும், அதை விட்டுருங்க. நல்ல அப்பாவுக்கு கூட மோசமான பிள்ளை பிறக்குது. அந்த மாதிரி சபையில் ஒரு 10% விசுவாசி அப்படி தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் சபை பாருங்கள் தூங்குது. இப்போது சபைகளில் என்ன கிடையாது? எழுப்புதல் கிடையாது. என்ன காரணம்? நாமளே எழுப்புதல் இல்லை. அழகாக ஒரு வாசனை இருக்குது பாருங்களேன், வாசிங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய ஏலி ஏதாவது தப்பா இருக்கா? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? சும்மா ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படியாவது ஆட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? சரி வாசிங்க. எபிரேயர் 10:11 வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத செலுத்தி வருகிறவனாயும், நல்லா சவுண்டான், செலுத்தி வருகிறவனாயும். ஆசாரியனுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தில் சேர் கிடையாது, மேஜை மட்டும்தான் உண்டு. there is no chair. புதிய ஏற்பாட்டில் இல்லை, நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டில். இப்போ ஏலி என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆசனத்தில் மினிஸ்ட்ரி உக்காந்துருச்சு. இயேசு தான் உட்காரணும். அவள் இயேசுக்கு முன்னாடி எந்த ஆசாரினும் உட்காரக்கூடாது. இயேசு வந்த பிறகு அவர் தான் உட்காருவார். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணுவார். அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் என்ன பண்ணணும்? நிற்கணும், நாடோறும் நிற்பான். ஆனால் ஏலி ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணிட்டாரு? வாசல் நிலையண்டையில் ஆசனத்தில். இந்த சேர் எங்கேருந்து வந்துச்சு? இந்த சேர் எங்கேருந்து வந்துச்சு? ஊழியத்தில் உட்காருதல் வந்துருச்சு, செட்டில்மெண்ட். ஊழியத்தில் போர் வந்துருச்சு, அசதி, டயர்டு.
சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம். எங்கே உட்காந்துட்டான் தெரியுமா? வாசல் நிலையண்டியில். ஒருத்தனும் உள்ளேயும் போக முடியாது, ஒருத்தனும் வெளியும் வர முடியாது. நல்ல நடுவில் உட்காந்துக்கிட்டான். இதுதான் இன்னைக்கு ஊழியக்காரனுடைய நிலைமை. அசதியாக உட்காந்துருச்சு ஊழியம். நிற்க வேண்டிய ஊழியம், நம்ம ஊழியம் நிற்கிற ஊழியம் கூட இல்லை. நம்ம ஊழியம் என்னது? ஓடுற ஊழியம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். நல்ல போராட்டத்தை, ஆமாம், நான் ஒரு ஓட்டத்தை தொடங்கினேன், ஓட்டத்தை முடிக்கணும். நம்ம ஓட்டத்தில் உட்கார்றதுக்கு இடமே இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன, அதனால் சர்ச்சில் உட்காரக்கூடாதா? அதை சொல்லலை. ஸ்பிரிச்சுவலி ஊழியத்தில் என்ன வரக்கூடாது? அசதி வரக்கூடாது. ஒரு அசதி வந்துருச்சு. என்ன போங்க, என்ன பிரசங்கம் பண்ணாலும் இந்த விசுவாசி அப்படித்தான், எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஃபயர், அந்த யூனிக்கான ஃபயர், உள்ள தனிப்பட்ட முறையில் நான் எப்பவும் சொல்லுவேன், இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் கைரேகை தனி. அதே மாதிரி ஊழியத்தினுடைய பாதையும் தனி. ஏன்னா ஆண்டவருடைய காலங்களுடைய கரங்களில் வரையப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம். எல்லாருக்கும் பாஸ்டர் ஊழியமாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பாஸ்டர் ஊழியமும் வித்தியாசம். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் உன்னை யூனிக்காக அழைச்சார். ஆனால் ஆரம்பிக்கும் போது அது நமக்கு இருந்துச்சு, யூனிக்காக ஓடணும், ஏதாவது சாதிக்கணும்னு தோணுச்சு, கர்த்தருக்கு என்ன வைராக்கியமாக நிற்கணும்னு தோணுச்சு. 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, அவ்வளோதான் உட்காந்தாச்சு. ஆனால் இது இவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ணி ஒன்றும் இல்லை. நானும் 10 வருஷமாக பண்ணி பார்த்துட்டேன். சரி, ஓகே, அப்புறம் என்ன, உட்காருவோம், செட்டில். ஒரு சர்ச்சை கட்டணுமா, மேலே ஒரு வீடை போட்டோமா, அவ்வளோ, ஒரு வண்டியை வாங்கினோமா, பிள்ளைகளை படிக்க வச்சோமா, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நல்ல போராட்டத்தை போராடணுமா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா அப்படி? யார் சொன்னா? வசனம் சொல்லுது. நான் சொல்கிறது சில விஷயங்கள்லாம் வசனத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு தப்பாப்பட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். ஊழியத்துக்கு வரும்போது என்ன உங்கள் அழைப்பு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஃபஸ்ட்டுக்கு வரும்போது உங்கள் என்ன அழைப்பு, உங்களுக்கு என்ன அழைப்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உங்கள் விஷன் என்ன அப்படின்னா, பாஸ்டர் விஷன், எவாஞ்சலிஸ்ட், கர்த்தர் என்ன டீச்சராக கூப்பிட்டுருக்காரு, இதான் விஷன். 10 வருஷம் கழிச்சு உங்கள் விஷன் என்ன? எப்படியாவது ஒரு சர்ச் கட்டணும். உங்கள் விஷன் என்ன? எப்படியாவது ஒரு பைபிள் காலேஜ் கட்டணும். உங்கள் விஷன் என்ன? எல்லா தலைநகரத்திலும் ஒரு டவர் கட்டணும். எப்படி விஷன் மாறும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டருங்கிறது விஷன், இவாஞ்சலிஸ்ட்டுங்கிறது விஷன்னா, 10 வருஷம் கழிச்சோம் அதே தான் விஷன். அப்போ சர்ச்சை கட்டுறது அந்த விஷனுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட். இது விஷனாய் மாறாது. இது எப்படி விஷனாக மாறும்? எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரே ஒரு சர்ச்சை கட்டி முடிச்சிடணும், இதுதான் என் விஷன் அப்படின்னா உன் விஷன் ராங். கர்த்தர் உன் விஷன் அது இல்லை. 5 வகையான ஊழியம் தான் விஷன். இந்த ஊழியத்துக்கு எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. ஆராதிக்கிறதுக்கு ஒரு சபை தேவைப்படுது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தேவைப்படுது, போகிறதுக்கு ஒரு வாகனம் தேவைப்படுது, பேசுறதுக்கு ஒரு மைக் வேணும். மைக் எப்படி விஷனாக மாறும்? மாறாது இல்லை. என் விஷனை மாற்றிட்டாங்க யாரோ. எப்படியாவது ஒரு சர்ச் கட்டணும், எப்படியாவதுலாம் கட்ட வேண்டாம். உன்னை அழைத்தவர் தன்னுடைய சபையை அவரே கட்டுவார், அவரே கட்டி கொடுத்துருவார். அவர் கட்டி, அது எப்படிங்க அவர் கட்டுவார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எதுக்கு அவர் சர்ச்சுக்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க? எதுக்கு அவர் சர்ச்சுக்கு நீங்கள் வட்டிக்கு வாங்குறீங்க? எதுக்கு அவர் சர்ச்சுக்கு நீங்கள் பிரியாணி விற்கிறீங்க? இல்லை நம்ம ஏதாவது பண்ணாதானே? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்கிறேன், அடுத்து என்ன நினைப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு 55 வயசானவங்க மேலே இருக்கிறவங்கலாம், இவர் எவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு பாஸ்டருடைய பிரச்சனை இவருக்கு என்ன தெரியும்? ஒரு சர்ச்சு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்றதுக்கு தான் அடுத்து பதில் சொல்ல போகிறேன். இப்போ கர்த்தர் எங்களுக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, கார்த்தி பார்த்துருக்காப்புல. கர்த்தர் எங்களுக்கும் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஊழியத்தில் நீ கொஞ்சம் பேரை உருவாக்க வேண்டியிருக்கு. உருவாக்குவதற்கு நான் உனக்கு ஒரு பைபிள் காலேஜ் கொடுக்குறேன், ஒரு காரியம் தரேன், அதில் ஜனங்களை உருவாக்குன்னு சொன்னார். அந்த பைபிள் காலேஜை கர்த்தர் சொல்லி அந்த காரியத்தை என்னை செய்ய சொன்னபோது என்கிட்ட ஒரு காசு கிடையாது. ஏன்னா எனக்கு வர ஊழியத்தில் நான் வச்சு ஓடிட்டு மட்டும் தான் எனக்கு முடியும். அந்த இடத்த ஆண்டவர் சொல்லி திடீரென்று ஒரு மனுஷன் வந்தான். அவர் வந்து என்ன பண்ணார், உங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவர் ஒரு இடம் கொடுக்க சொல்கிறாரு.
அப்படியா, சரி சோத்திரம் கொடுங்க. கொடுத்துட்டு போகிறாரு. அவர் வந்து கொடுக்குற அன்னைக்கு என்னை பார்க்க இன்னொரு ஃபேமிலி வந்திருக்கு. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க. இவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க மாலத்தீவை சார்ந்தவங்க, இவர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் வர்ற அன்றைக்கி அவங்க வரமாட்டாங்க, அது வேறு என்னமோ. 2 பேரும் கரெக்டாக வந்தாங்க அன்றைக்கி. அவங்க வந்து உட்காந்தாங்க, இவரும் வந்தார், இந்த இடத்த கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவங்க கேட்டாங்க என்னன்னு. இவர் ஊழியத்துக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு. அவங்க சொன்னாங்க கட்டி கொடுக்கறதுக்கு இனிஷியல் பேமெண்ட் நான் தரேன். 3 அடுக்கில் 150 பேர் படிக்கிற பைபிள் காலேஜ் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ரெடியாக இருக்கு. ஒரு கடன் கிடையாது, பேங்க் லோன் கிடையாது, எதையும் விற்கலை. இன்னும் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லலை, உங்கள் யாருக்குமே தெரியாது. பிரதிஷ்டைக்கு மட்டும் கார்த்தியை கூப்பிட்டேன். கட்டி ரெடியாக இருக்குது, பிரதிஷ்டை பண்ணி முடிச்சாச்சு. ஏன் இப்போ சொல்கிறேன்னா முடிச்சாச்சு. இன்னும் ஒரு பைசா கடன் கிடையாது. கர்த்தர் சொன்னால் அவர் செய்வார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார். கிட்டத்தட்ட 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டியிருக்கிறோம். ஒரு பைசா கடன் கிடையாது, யாரையும் கேட்கவும் இல்லை. 25,000 கொடுக்கக்கூடிய 25,000 பேர் தேவை, எங்களுக்கு தேவை இல்லை. 10,000 கொடுக்கக்கூடிய 10,000 பேர் தேவை இல்லை. நாங்கள் எந்த பிரியாணியும் விற்கவில்லை. எருசலேம் தேவாலயத்தின் வளாகத்தில் புறா விற்கிறது தப்புனா, புறாவை அடித்து போட்டு பிரியாணி விற்கிறதும் தப்பு தான். நம்மளுக்கு புறா விற்கிறது தான் தப்பு, பிரியாணி விற்கிறது தப்பு இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க சர்ச்சுக்காக தானே விற்கிறோம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். சொன்னது கர்த்தர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இது கனமான ஊழியம். இது கர்த்தர் கொடுத்துருக்கிற வானத்துக்கும் பூமிக்குமான ஊழியம். இது பூமியிலேருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கறதுக்கான ஊழியம். இது சாதாரணமாக கையேந்திர ஊழியம் இல்லை, இது சர்வ வல்லவருடைய கரமாக இருக்கிற ஊழியம். ஏன் சர்ச்சு கொடுக்குற ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கொடுக்க மாட்டாரா? உங்களை அழைத்த ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? ஏன் அதை செய்ய மாட்டார்? இன்னைக்கு உலகத்தின் தேவை உங்களை என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆடுகளை மேய்ப்பதற்கு பதிலாக நம்மை நாமே மேய்த்து கொண்டிருக்கிறோம். இதான் நடக்குது. கேட்டு பாருங்க, ஒரே ஒரு விஷயம்தான், ஊழியத்தின் தேவை. ஊழியத்தின் தேவை உனக்கு இருக்கு என்பதை உனக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியவே கூடாது. ஏன் தெரியக்கூடாது? உன் தேவனாகிய கர்த்தர் உன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறது ரொம்ப வித்தியாசமான அபிஷேகம். ராஜாவும் ஆசாரியனுமான அபிஷேகம். ராஜாவுடைய கரம் என்னைக்கும் யாரை நோக்கி நீளவே நீளாது. ஆசாரியனுடைய கரம் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நீளடமே ஒழிய வாங்கிறதுக்கு நீங்கக்கூடாது. அது அவனாக கொடுக்குறான், வேற விஷயம். எனக்கு சில ஊழியர்களை தெரியும், அற்புதமான தேவ மனுஷர்கள். வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனால் காணிக்கை வாங்க மாட்டாங்க, கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் போடுங்கம்பாங்க. நான் கேட்டேன் ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், ஏன் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். நான் 2வது தடவை போகும்போது அவனுக்கு தோணும், பாஸ்டர் வராரு, ஏதாவது ஆஃபரிங் கொடுக்கணும், கையில் காசு இருக்காது. 3வது தடவை நான் போவேன், ஆனால் நான் என்னவோ ஆசீர்வதிக்க தான் போகிறேன். ஆனால் அவனுக்கு தோணும், பாஸ்டருக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லையே. அடுத்து சொல்லுவான், பாஸ்டர் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லையா. நான் வரும்போது அவன் என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பாஸ்டருக்கு ஒன்றும் வாங்க மாட்டார்னு அவன் முடிவு பண்ணிட்டா, நான் எப்போ போனாலும் அவன் காப்பி கொடுக்க ரெடியாக நிற்பான். இதுதான் அந்த ஊழியக்காரர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஃபார்முலா. ஒரு பாஸ்டர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எவ்வளோ அற்புதமான ஒரு விசுவாசியை புரிஞ்சு வச்சிருக்கிறது பாருங்க. நான் வர்றது என் விசுவாசிக்கு எந்த விஷயத்துலையும் கஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் வந்தால் அவன் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கணும். ஐயோ கொடுக்க ஒன்றும் இல்லையேங்கிற துக்கம் வரவே கூடாதுன்னு நான் வாங்கவே மாட்டேன். எவ்வளோ கொடுத்தாலும் சொல்லுவேன், நீ போடணும் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டியா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது போட்டுரு. நான் வந்தது உன்னை ஆசீர்வதிக்க மட்டும்தான், ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதே நேரத்தில் எத்தனை ஊழியக்காரங்க 1ஆம் தேதி ஆனால் 10 வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கான், வாக்குத்தத்த அட்டையை கையில் தூக்கிக்கிறான். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அவன் சிரிக்கும் போதே தெரியும். அந்த வீட்டில் இருக்கிற பையன் சொல்கிறான், அம்மா மாதம் மாதம் வருவார் அந்த அங்கிள் வந்திருக்கிறார். அவன் உங்களுக்கு வரவேற்பை எப்படி கொடுக்குறான்? மாதம் மாதம் வந்திருக்கிறாரு அந்த அங்கிள் வந்திருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ அவரா, உட்கார சொல்லு வரேன். நீங்கள் தான் மாதம் மாதம் வருவீங்களே. இதுவே அவங்க கூப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போகும்போது வாசலில் நிற்பான், வாங்க வாங்க பாஸ்டர். மரியாதையிலே தெரிஞ்சிடும் நம்முடைய அபிஷேகம் என்னன்னு சொல்லி. கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், மகிமையான அபிஷேகம்.
ஒருத்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறவன் இல்லை. ஏன்னா நம்ம அழைப்பிலேயே ஆசீர்வாதம் இருக்குது. நோவா அற்புதமான ஒரு ஊழியம், ஆனால் வெறும் பிரசங்கியாக மட்டும் இருந்ததுனால விளைவு என்ன போச்சு? பிழைக்குள்ளே யாருமே வரல. சாலமோன் வெறும் பிரசங்கியாக இருந்தான், வீழ்ச்சி. நீங்களும் நானும் வெறும் பிரசங்கியாக மட்டும் இருந்தோன்னா கதை முடிஞ்சு, அவ்வளோதான். இன்றைக்கி பிரசங்கத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சுன்னா எல்லாம் இல்லைங்க. அந்த 45 நிமிஷம் உங்கள் விசுவாசிக்கு பத்தாது. இப்பவும் சொல்கிறேன், பத்தாது. பிசாசு 24 மணி நேரமும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நீங்களும் நானும் அதை விட அதிகமாக வேலை செய்யணும். நரகத்துக்கு போகிறவனே 24 மணி நேரம் வேலை செய்கிறானா, பரலோகத்துக்கு போகிறவன் எப்படி வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நான் எப்பவும் நினைப்பேன், இரவு பகலும் வேலை பார்க்குறான், நைட்டெல்லாம் உட்காந்து மியூசிக் போடுறான் சினிமாக்காரன். ஏன் போடுறான்? ஆத்துமாக்களை அவன் ஆதாயம் பண்றதுக்கு. நைட்டெல்லாம் உட்காந்து பாவம் நடக்குது, ஏன்? ஆத்துமாதாயம் பண்றதுக்கு. நம்ம சபை நைட்டெல்லாம் திறந்துருக்குதா? நம்ம சபையில வார நாட்களே திறந்துருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடை திறக்கிற மாதிரி திறக்கிறது கொரியால. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை முடிச்சாச்சுன்னா அன்னையோட கூட்டிடுவோம். பெந்தகோஸ்தே சர்ச்சு பகல்ல திறந்து பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலரை தவிர. தற்கொலைக்கு அந்த வழியா போறவன் அந்த நேரத்துல எங்க போறான்னு யோசிச்சுட்டு போறவனுக்கு சபை திறந்துதானே உள்ள வருவான். சபை மூடி 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 எல்லாரும் 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மூடுவான். நம்ம 6 நாள் மூடிட்டு ஞாயிற்றுக்கிழமை திறப்போம். சபை 24 மணி நேரமும் பரலோகத்தை தூங்க விடாத சபையாக இருக்கணும். ஒரு துதி ஸ்தோத்திரம் ஓடிட்டே இருக்கணும். அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப வருத்தம். அவங்க வீட்டுல நான் அசிஸ்டண்டா இல்லையே. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, முகமே உருந்தா இருக்கும், சிரிச்செல்லாம் பேச மாட்டாங்க. பேசும்போது பிரைஸ் அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அவங்க அப்படி இருந்ததுக்கு காரணம் இருக்கு. அந்த அபிஷேகத்துல அவங்களுக்கு தெரியுது எதை எவ்வளவு தூரம் அலோவ் பண்ணணும்னு. நல்லா பாத்தீங்களா, உத்தம விதைகள்னு ஒரு 60-70 வயசுக்கு மேல உள்ள பாட்டி அந்த காலத்துல ஜப வீட்டுல உள்ள உருண்டுட்டு இருக்கோம். பகல்ல போனீங்கன்னா ஒரு பாய் போட்டு ஓரமா படுத்திருக்கோம். எதுக்கு இந்த பாட்டியை வச்சிருந்தாங்க தெரியுமா? அதுக்கு வேற வேலையே கிடையாது. படுத்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு சோத்திரம் வந்தாலும் பரலோகம் கவனிச்சுட்டு தான். நாம அந்த பாட்டிக்கு சோறு போறதுக்கு பயந்தெல்லாம் பூட்டிட்டு இங்க எல்லாம் வாய்ப்பு கர்த்தர்களை பார்த்துக் கொள்வார், வெளியே போகணும்னு சொல்லிட்டு நீங்க சபை பூட்டியே கிடக்கு. திங்கட்கிழமை அங்க, செவ்வாய்க்கிழமை இங்க, புதன்கிழமை அங்க, வியாழக்கிழமை இங்க. சபையில எங்க? சாயங்காலம் ஆனா ஒரு 5:30 மணிக்கு மேல பாஸ்டர்மா கூட்டிட்டு இல்ல பாஸ்டர்மா விட்டுட்டு ஒரு ஹவுஸ் விசிட்டிங், அதோட கதை முடிச்சு சாட்டிஸ்ஃபைட். சபை கர்த்தரை தூங்க விடாத சபையாக இருக்கணும். சபை கர்த்தரை எப்பவும் எழுப்புகிற சபையா இருக்கணும். சீசன் என்ன பண்ணா, படகுல போகும்போது இயேசுநாதர் போட்ல தூங்க விட்டான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இயேசுநாதர் எப்படி தூங்கிட்டு இருந்தார் தெரியுமா? தலகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தார். அங்க இருக்கும் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் இருக்கும். அவரே தலை சாக்க இடம் இல்லைங்கிறவர். கண்டிப்பா தலகாணி கொண்டு போயிருக்க மாட்டார். தலகாணி கொண்டு போனது யாரப்போ? இயேசுநாதர் தலை சாக்க இடம் இல்லைன்னு சொல்ற ஒரு ஆள் தானே. அவரு கையில வலிக்கு பையில ஒண்ணு வச்சுக்காதன்னு சொல்றாங்க. அது பணப்பைய யூதாஸ் கொடுக்கிறவரு, லைட் வெயிட் பர்சன். தலகாணி தூக்கி போயிருப்பார் அவரு. அப்ப தலகாணி யாரு எடுத்துட்டு போனா? 12 பேர் எவனோ ஒருத்தன் வச்சிருந்திருக்கான், இல்ல 12 பேர் வச்சிருந்திருக்கான். ஏன்னா அந்த 12 பேரும் சில விஷயத்துல ஒருமனமா இருப்பாங்க. பாத்தீங்களா? யோவான் 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. இல்ல நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க நான் அப்புறமா போய் பாருங்க. சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசுநாதர் பேசிட்டு இருப்பாரு. தனியா நின்று பேசிட்டு இருப்பாரு. ஒருத்தனும் இருக்க மாட்டான். எங்க போனா எல்லாரும் சாப்பாடு வாங்கும்படி போயிருந்தார்கள் இருக்கும். உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போனது அதான் ஃபர்ஸ்ட் டைம். நாம என்ன பண்ணுவோம்? 12 பேருக்கு ஒரு ஆள் சாப்பாடு வாங்க போவோம். மிஞ்சி போச்சுன்னா 2 பேர் போவோம். ஒத்த ஆளுக்கு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போயிருக்கான்? என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், நீ போனால் ஆளுக்கு 2 இட்லி வாங்கிடுவேன். நம்ம எல்லாம் போவோம், ஃபுல் மீல் சாப்பிடுவோம். முடிச்சுட்டு இவருக்கு 2 இட்லி அதை வாங்கிட்டு வந்துடுவான். அவன் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறான்? அவருக்கு யாராவது ஆகாரம் கொடுத்துருவோம். இவன் வாங்காம வந்துட்டான், ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டான் மொத்தத்தையும்.
நான் யோசித்தேன், ரொம்ப யோசித்தேன். இயேசுநாதருக்கு யோவானாலும் சூசன்னாலும் ஏரோதின் காரியதரிசிகளும் ஆஸ்திகளால் ஊழியம் பண்ணினார்கள் இருக்கு. சாகும் போது கையில் காசு இல்லைன்னு இருக்கு. இவ்வளோ காசு என்னவா இருக்கும்? இவங்களே சாப்பிட்டு தீர்த்துருப்பாங்க போல. அதான் நான் எப்பவும் சொல்கிறேன், நமக்கு இயேசுநாதருக்கு வாய்த்த ஊழியர்களை விட பிசாசுக்கு வாய்த்த ஊழியர்கள் நல்லவங்க, ஆக்டிவானவங்க. இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாரத்துக்கு ஒரு நாள் சபை திறந்தா போதும், சாட்டிஸ்ஃபைட். அந்த அசதி வந்துருச்சு. ஏலி ஆசனத்தில் என்ன ஆயிட்டான்? உக்காந்துட்டான், முடிஞ்சிருச்சு. தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஊழியக்காரங்கிட்ட பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ முடிச்ச பிறகு தனியாக கூட பேசி பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, இதே ஃபயரில் தான் பிரதர் ஒரு நாள் நான் இருந்தேன். உண்மை இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு? அந்த ஃபயர் எங்கே? சேர் போட்டு உக்காந்தாச்சு. ஏன்னா அசதி வந்துருச்சு. என்ன தப்போ இப்படி ஓடி ஓடி ஏதோ ஒரு காரணம் உக்காந்தாச்சு. அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் ஏலி இப்ப என்ன பண்ணிட்டாரு? அடுத்து என்னது? போதும் போதும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் உக்காந்தாரு, அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு, கதை முடிஞ்சு, படுத்தாச்சு. இவர் படுத்ததும் இல்லை. அடுத்த வசனம், அடுத்த தலைமுறையும் படுக்க விட்டான். அவனும் படுத்துட்டான், அடுத்த ஜெனரேஷனும் படுத்துருச்சு. இன்னைக்கு இவன் அசதியானது படுத்தது மட்டும் இல்லை, சபையும் படுத்துருச்சு. சபையில் ஊழியக்காரங்களே எழும்பலை, ஒருத்தரும் இல்லை, ஒரு அசிஸ்டண்ட் கூட கிடையாது. என்ன காரணம் கேட்டு பாருங்க. ஜனங்க ரொம்ப அசதிங்க, ஜனங்க ரொம்ப மோசம். ஜனங்க மோசமே கிடையாது. அழகான வார்த்தை சொன்னார், ஜனங்க மோசமே கிடையாது. அது களிமண், நீ எப்படி பிடிக்கிறியோ அது அப்படி வெளிப்படும். நீங்கள் அழகாக பிடிச்சா அது அழகாக வெளிப்படும், நீங்கள் அசிங்கமாக பிடிச்சா அது அசிங்கமாக வெளிப்படும். ஆண்டவர் களிமண்ணை தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது நம்ம எப்படி பிடிக்கணுமோ அப்படி தான் இருக்குது. சபையில் நாம படுத்தோம், சபையும் படுத்துருச்சு. அவ்வளோதான். நோ, எந்த விதமான எழுப்புதலும் கிடையாது சபையில். எல்லாம் படுத்து கிடக்கு, ஆளாளுக்கு ஒரு பக்கம். பாருங்க, போனோம்னா பாஸ்டரே படுத்துருப்பார் உள்ள பாய் போட்டு பின்னாடி. வாங்க வாங்க வாங்க, சும்மா அசதியாக இருந்துச்சுன்னு படுத்துருந்தேன். எமில் ஜெபசிங் நான் சொல்லுவார், காலையில் 5 மணிக்கு மேல் தூங்குறவன் துரோகி. ஊழியக்காரன் அவர் சொல்லுவார், காலைல 5 மணிக்கு மேலே தூங்குறவன் துரோகி, மத்தியானத்தில் தூங்குறவன் பாவி. வயசு மூப்பாயி தூங்குறது அதை விட்டுருங்க. ஆனால் அவர் வயசு மூப்பாயி தான் சொல்கிறாரு. வயசு மூப்பாயி ஒரு சாப்பிட்ட பிறகு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம், அது வேற. அவர் சொல்கிறார், 5 மணிக்கு மேலே தூங்குறவன் துரோகி, மத்தியானத்தில் தூங்குறவன் பாவி. இன்னைக்கு நாம் 5 மணியை பார்த்ததே இல்லை. மத்தியானத்தில் சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கம், மலைப்பாம்பு மல்லாக்கப்படுத்தா மாதிரி. கொரியாவில் இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் நல்ல சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு கேட்டவுடனே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. தொண்டனுக்கு உண்டு, ஊழியனுக்கு கிடையாது. ஊழியனுக்கு இரவும் பகலும் தூங்காதவர் தான் எஜமான். நீங்கள் பகல்லையாவது தூங்காமல் இருக்கணும், நைட்டில் தூங்கினா கூட பரவாயில்ல. இன்றைக்கி ஊழியம் படுத்துருச்சு, நிறைய ஊழியம் படுத்துருச்சு. கடைசியாக அந்த ஊழியம் என்ன ஆகும்? வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த வாசலை அடைச்சிக்கிட்டு உக்காந்தீங்கயோ அந்த வாசலை கர்த்தர் ஓப்பன் பண்ணுவார், உன்னை மல்லாக்க விழ பண்ணுவார். அவ்வளோதான். நிறைய பேருடைய ஊழியத்தை கர்த்தர் எடுத்துட்டார். ஆனால் அழைப்பு போச்சுன்னே யாருக்கும் தெரியாது. அதான் பிரச்சனையே. நிறைய பேருக்கு அது தெரியாது. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை 2ஆம் வருஷம்
அரசாண்ட போது ஒரு நடந்த சம்பவம். 14வது வசனம். கட்டளை இடுவாரா இட்டாரா? இட்டாரா இடுவாரா? இட்டார்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு. இது சம்பவம் எப்போ நடக்குது? சவுல் ராஜ்யபாரம் பண்ணி, சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு? 40 வருஷம். 2வது வருஷமே ராஜ்யபாரம் போயிடுச்சு கர்த்தருடைய பார்வையில். அதுக்கு பதிலாக வேற ஆளை செலக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்த 38 வருஷம் சவுல் என்னவா தான் இருந்தான்? ராஜாவாக தான் இருந்தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இல்லை. இன்றைக்கி அதே தான் ஊழியத்தில் நடக்குது. கர்த்தர் என்னைக்கோ தள்ளிட்டாரு, மல்லாக்க போட்டாச்சு, மல்லாக்க விழுந்துருச்சு ஊழியம். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நாம் என்னவா இருக்கிறோம்? ஊழியத்தில் இருக்கிறோன்னு. அப்பப்போ பார்த்துக்கணும். நான் முடிச்சிருக்கேனா, தூங்குறேனா, மல்லாக்க விழுந்திருக்கிறேனா, என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது பவுல் தெளிவாக எழுதுறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்பப்பெல்லாம் கம்யூனியன் கொடுக்குறோமோ அப்பப்பெல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆராய்ந்து பார்க்குறோமான்றதான் கேள்வி. ஊழியம் கர்த்தர் ஆரம்பித்த இடத்துல இருக்குதா? கர்த்தர் சொன்ன இடத்துல போயிட்டுருக்குதா? அழைப்பிடா இன்னும் இருக்கிறேனா? கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதா? ஊழியம் இன்னும் ஆக்டிவாக இருக்குதா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் செல்ஃபோன் இருக்கும், இல்லை சிம் கார்டு இருக்கும். நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. திடீர்னு யாராவது உங்களுடைய மனைவி ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஏன் உங்கள் ஃபோனு ரீச்சே ஆகலை, ஏன் உங்கள் ஃபோனு போவே இல்லை. அப்புறமா போய் பார்த்தா நம்ம கட்ட வேண்டிய பில் பண்ணலாம் முடிஞ்சு நாள் ஆகி கிரேஸ் பீரியட்லாம் முடிஞ்சிருக்கோம். இவர் அப்புறம் தான் யோசிப்பார், ஐயோ நான் ரீசார்ஜ் பண்ணாமையே விட்டுட்டேன். யாராவது சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணாமல் ஆள் ஆவிக்குரிய ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது. ஒரு நாள் உட்காந்தான், ஒரு நாள் படுத்தாங்க, ஒரு நாள் மல்லாக்கா விழுந்தாச்சு. ஆனால் மல்லாக்கா விழுந்ததே தெரியாது. ராஜ்யபாரம் போனது யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. ஆவி வரும்போது சிம்சோனுக்கு தெரியும். ஆனால் ஆவி போகும்போது யாருக்கு தெரியாது? சிம்சோனுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் இறங்கின உடனே பெலிஸ்தரை முறியடிப்பேன்னா, ஆனால் போனது அவனுக்கு தெரில. ஒரு நாள் தெளிலாவின் மடியிலேருந்து எழுந்திரிச்சு நான் போகிறேன்னா பார்த்தா ஆவியானவர் இல்லை அவன் மேலே. பரிசுத்த ஆவி வர்றது தான் தெரியும், போகிறது தெரியாது. போகிறதும் தெரியும், ஆனால் அது உணர்கிற அனுபவம் இல்லை. ஏன்னா 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையானே தெரியல, ஊழியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஊழியம் நடக்குது. நிறைய ஊழியங்களில் கர்த்தர் இல்லை. நிறைய இடங்களில் கர்த்தர் ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டார். கர்த்தர் நிறைய பேரை மல்லாக்க விட பண்ணிட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்பு ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். எங்கேயாவது அசதி ஆச்சு, மற்றவனுக்காவது 2வது சான்ஸ் இருக்குது, நமக்கு 2வது சான்ஸே இல்லை. ஆண்டவர் நமக்கு அந்த சான்ஸை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கிருபையா. ஆசாரிய ஊழியம் என்பது இருக்கிறதுலே தி பெஸ்ட். கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஏன் ஏலிக்கு இந்த நிலைமை? ஏன் ஏலிக்கு இந்த நிலைமை? ஏன் நோவா சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தை வாசிங்க, நோவாவினுடைய காரியத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு நோவாவால் மட்டும் முடியாது. நோவா அந்த அசைன்மெண்ட்டை யாரோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு? ஃபேமிலியோட. அந்த ஃபேமிலியோடு செஞ்சு முடிக்கும் போது தான் அவரால் எங்கே போக முடிஞ்சிச்சு? உள்ளே போக முடிஞ்சிச்சு. நோவா பேழையை கட்டினார்னா நோவா மட்டும் கட்டலை. அந்த விஷனை முதல்ல யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? தன் மனைவி கிட்ட. அந்த மனைவி கிட்ட கொடுத்த விஷன் யார்கிட்ட போச்சு? பிள்ளைங்க கிட்ட போன விஷன் யார்கிட்ட போச்சு? மருமகள்கிட்ட. 8 பேர்னு இருக்குது பைபிளில். 8 பேர் ஆகிய சில பேர் மாத்திரம். அந்த 8 பேரும் ஒரே விஷன்.
ஆனால் விஷன் யாருக்குரியது? நோவாவுக்குரியது. அவன் குடும்பத்துக்குள்ள அந்த விஷனை கடத்திட்டான் பாருங்க. இன்னைக்கு நமக்கே அந்த விஷன் இல்லையே. அந்த விஷன் நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு போக முடியலையே. ஏலியோடைய ஃபெயிலியர் என்ன? வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 12-13 வாசிங்க. 12-13. அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். விஷனை கொண்டு போனா நோவா, ஏலி விஷனையும் கொண்டு போல, பசங்களையும் அடக்கல. இன்னைக்கு இதான் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விஷன் கொடுத்துருக்கிறார், ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கிறார். உலகளாவிய விஷன், வேர்ல்டு வைடு விஷன். இந்த விஷனை நீங்க நானும் மட்டும் செய்ய முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் யாரை கொடுத்துருக்கிறாரு? மனைவி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த விஷனை முதல்ல நீங்கள் யாருக்குள்ளே அனுப்பணும்? மனைவிக்குள்ளேயும் பிள்ளைகளுக்குள்ளேயும் அனுப்பணும். அதவே அனுப்ப முடியல. இப்போ அதுக்கே நமக்கு தடுமாற்றம். இன்னும் உங்கள் அழைப்பை புரிஞ்சிக்காத மனைவி அல்லது அழைப்பை புரிஞ்சிக்காத பிள்ளைகள், பிள்ளைங்க தப்பு செய்கிறாங்கன்னு நினச்சோம் அடக்காத தகப்பன் தாய். நான் பேசுகிறது எல்லாம் ஊழியக்காரங்களுக்கு மட்டும். கடைசி காலத்தில் விசுவாசிகள் எல்லாம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லார மாதிரி பிள்ளைகள் தான். ஒரு பையன் என்ன கேட்டான், ஒரு பாஸ்டருடைய பையன், ஒரு யூத் மீட்டில், நாங்களும் எல்லாரும் மாதிரி தானே, எங்களுக்கும் ஆசாபாசம் இருக்குல்ல, ஏன் எங்களை மட்டும் விசுவாசிகளும் ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க? அவன் கேட்ட கேள்வி நியாயமாக இருந்தாலும் விசுவாசி பார்க்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த விசுவாசி என் பிள்ளைகள் பாஸ்டர் பிள்ளையை போல் வளரணும்னு நினைக்குது. நான் பாஸ்டர் மாதிரி வளரணும், என் பிள்ளைகள் ஊழியக்காரன் பிள்ளைகள் மாதிரி வளரணும்னு நினைக்குது. அவன் எதிர்பார்க்குறான், என்னுடைய பாஸ்டருடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும்னு அவன் என்ன நினைக்கிறான்? எதிர்பார்க்குறான். அந்த எதிர்பார்ப்பை நடக்கலன்னும் போது அவன் ஏமாற்றம் அடைகிறான். ஏலி என்ன பண்ணானா, தன் பிள்ளைகளை அடக்காமல் போனான். எப்படி அடக்காமல் போனானா, வசனம் சொல்லுது ஏன் அடக்காமல் போனான்னு. 1 சாமுவேல் 2:29 நானே வாசிக்கிறேன். உங்கள் இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பான். கர்த்தரை விட பிள்ளைங்க பெருசாக போயிட்டாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தரை விட பிள்ளைகள் பெருசாக போயிட்டாங்க. நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது. நிறைய ஊழியக்காரர் பிள்ளைகள் வீட்டில் டிவோர்ஸ். தப்புனே தெரியல. ஊழியக்காரனுக்கும் தெரியல, அவன் பிள்ளைகளுக்கும் தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஊழியக்காரன் வீட்லையும் நடக்குதுன்னு அவன் சொல்கிறான். ஒரு சில ஊழியர்கள் சொல்கிறாங்க, இப்போ எல்லார் வீட்லேயும் அப்படி தாங்க இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்கும், என் வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்? நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன். இதுக்கு காரணம் என்ன? தேவனை பார்க்கிலும் குமாரரை அதிகமாக நேசிக்கிறது. பையன் தப்பு பண்ணும் போது கண்டிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. பையன் எங்கேயாவது போய் தங்குறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னா கூடாது, நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லணும். ஆனால் எல்லாரும் விடுறாங்க. நீங்கள் என்ன விடுவீங்களா மாட்டீங்களான்னு அழுத உடனே சரி போயிட்டு வா. நாளைக்கு தப்பு பண்ணிட்டு வந்து நின்ன உடனே என்ன சொல்கிறது? நல்லா தான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணேன், என் பிள்ளையை ஆண்டவர் விட்டுட்டார். பிள்ளையை ஆண்டவர் விடலை, நீங்கள் விட்டுட்டீங்க. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். ஊழியக்காரன் பிள்ளை ரோல் மாடல், எல்லாருக்கும் ரோல் மாடல். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சார். உன் தகப்பனையும் உன் தாயையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வான்னு சொன்னார். ஆதியாகமம் 12:1 அவன் புறப்பட்டு வந்தான். 150வது வயசில் ஆண்டவர் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார். சரிப்பா, 150 இல்லை, 120 வயசில் நினைக்கிறேன். சரிப்பா, எனக்காக நீ உங்கள் அப்பா வீட்டை விட்டுட்டு வந்த, தேசத்தை விட்ட, எல்லாம் நியாயம். அதே அர்ப்பணிப்பு இன்றைக்கும் இருக்குதா? அதே விதமான பாசம் உனக்கு என்கிட்ட இன்னும் இருக்கா? ஆண்டவரே. சரி, அப்பா விட்ட நீ இப்போ யாரை விடணும்? பையனையும் விடணும். இங்கே தான் நீங்களும் நானும் ஃபெயிலியர். எங்கே ஃபெயிலியர்? கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் நானும் எதையோ ஒன்று விட்டுட்டு தான் அந்த ஊழியத்துக்கு வந்தோம். அது அப்பா அம்மாவாக இருக்கும், அவங்கள எதிர்த்து வந்திருப்போம், அல்லது வேலையை விட்டுட்டு வந்திருப்போம். ஏதோ ஒன்று விட்டுட்டு தான் எங்கே வந்தோம்? இந்த ஊழியத்துக்கு வந்தோம்.
ஏன்னா நமக்கு ஊழியம் அன்றைக்கி எப்படி தெரிஞ்சிச்சு? ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ண போகிறேன். வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்க கூட விட்டு வந்திருக்கிறாங்க. அப்பா அம்மாவை எதிர்த்துட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. வீடு வேணாம் வாசல் வேணான்ட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அப்பா சொல்வார், ஊழியத்துக்கு போகிறது தான் ஒரு பைசா தர மாட்டேன், தேவையில்லை, நான் கர்த்தருக்கு வைராக்கியமாக ஊழியம் பண்ண போகிறேன். வந்தவங்க தான். அதே ஆட்கள் இன்றைக்கி ஊழியத்தை யாருக்காக அடமானம் வச்சுட்டாங்க? பிள்ளைகளுக்காக அடமானம். பிள்ளைகளுக்காக அடமானம். அன்னைக்கு ஊழியத்துக்காக எல்லாத்தையும் விட்டவங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஊழியத்தை விட்டா. பையனுக்கு அழைப்பு இருக்குதா இல்லையா அதெல்லாம் கேள்வி கிடையாது. எனக்கு அப்புறம் நீ தான்ப்பா, எனக்கு அந்த மாதிரி, எனக்கு அப்புறம் நீ தான். அப்போ என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகக்கூடாது, ஆகட்டும். எல்லாருடைய பிள்ளையும் ஊழியக்காரன் ஆகணுங்கிறதா தேவ திட்டம். ஆனால் அழைப்புன்னு ஒன்று இருக்குது. பாஸ்டர் பையன் எவாஞ்சலிஸ்ட் ஆகலாம், எவாஞ்சலிஸ்ட் பையன் பாஸ்டர் ஆகலாம், பாஸ்டர் பையன் டீச்சர் ஆகலாம், போதகர் ஆகலாம். ஒரு தீர்க்கதரிசியோடைய பையன் எவாஞ்சலிஸ்ட் ஆகலாம். நான் தீர்க்க தரிசனம் சொன்னால் நீயும் சொல்லணும். நான் பாஸ்டர்னா நீயும் பாஸ்டர், நான் எவாஞ்சலிஸ்ட் தான் நீயும் எவாஞ்சலிஸ்ட். அப்படிலாம் கிடையாது புதிய ஏற்பாட்டில். இது மெல்கிசேதேக்கின் முறைமை, பிரத்யேக அழைப்பு. அது ஆரோனின் முறைமை. ஆரோன் ஆசாரியனா அவன் பையனும் ஆசாரியன், அவன் பையனும் ஆசாரியன். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் பையன் ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அவன் ஊழியத்தில் அவனுக்கு என்ன அழைப்பு வச்சுருக்கோ அதை தான் அவன் செய்யணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? நீ எனக்கு ஒரு உதவி ஊழியக்காரன் இருந்தான், அவன் என் மகனுக்கும் உதவிக்காரனாக இருக்கணும், என் பேரனுக்கும் உதவிக்காரனாக இருக்கணும். ஏன்? நீங்கள் தலைமுறையை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கிறீர்கள். நாங்கள் வாசப்படியில் நிற்க வைத்து காதில் ஓட்ட போட்டிருக்கிறோம். அப்படியா? இல்லைங்க. இந்த ஊழியம் ரொம்ப கனமானது. உங்கள் விஷன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே போகணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை ஊழியம் உருவாகும். அப்போ தான் உங்கள் ஊழியம் முழுமை பெறும். இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் ஊழியத்தை அடமானம் வச்சுட்டாங்க. நிறைய பேர் ஓட்டம் ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, முடிவு மோசமாக மாறிடுச்சு. நிறைய பேருடைய மினிஸ்ட்ரி அங்கே தான் ப்ராப்ளம். ஏலி மல்லாக்க விழுந்து செத்தான். காரணம் என்ன? பிள்ளைகளை அடக்காமல் போனதன் நிமித்தம். காரணம் என்ன? தேவனை விட பிள்ளைகளை அதிகமாய் நேசித்ததின் நிமித்தம். ஒரு தீர்மானம் எடுங்க, பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுத்தார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கர்த்தரை விட அதிகமாக நான் நேசிக்க மாட்டேன். ஆண்டவரே சொல்கிறார், என்னை காட்டிலும் உன் தாயையாவது உன் தகப்பனையாவது உன் பிள்ளைகளையாவது நீ அதிகமாய் நேசிப்பானால் நீ எனக்கு பாத்திரவான் அல்ல. இது முழுக்க முழுக்க விசுவாசிக்கல, ஊழியக்காரனுக்கு. ஊழியக்காரனுக்கு இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் ஏன் செகண்ட் ஜென்ரேஷன் படுத்துருச்சு? செகண்ட் ஜென்ரேஷன் ஏன் அப்படியே இருக்குது? வளர்ச்சி இல்லை, அழைப்பு போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய ஊழியங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் இல்லை. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஜென்ரேஷன் இல்லை. அப்படியே அதோடைய மகிமை குறைஞ்சி போச்சு. காரணம் என்ன? செகண்ட் ஜென்ரேஷன்காரங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன்காரங்களை காப்பி அடிக்கிறான். நானும் இதே தான் செய்வேன், எனக்கு இதான் அழைப்பு. இல்லை, உனக்கு வேறு அழைப்பு இருக்கலாம். அது தேவ சமூகத்தில் உட்காந்து வாங்கணும், ஒரு வேளை இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் செகண்ட் ஜென்ரேஷன் இன்னும் நல்லா வருவான். அப்பா விதைச்சதை அவன் அறுப்பான், இவன் தோண்ட துறவில் அவன் தண்ணி எடுப்பான், இவன் கண்ணீரோடு விதைச்சதை அவன் கம்பீரமாக இருப்பான். அப்பா காலத்தில் இல்லாத வளர்ச்சி பையன் காலத்தில் பயங்கரமாக வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஊழியத்தினுடைய தொடர்ச்சி அங்கே இருந்திருக்கும். அதே நேரத்தில் அழைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, விதைச்ச விதையும் நாசமாக போயிடும். எத்தனையோ ஊழியங்கள் போயிடுச்சு. ஏலி தேவனை பார்க்கிலும் அதிகமாய் மனுஷனை நேசித்தான், பிள்ளைகளை நேசித்தான். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான அசைன்மெண்ட்டை கத்தட்ட வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி காலம் என்பது ஏதோ பிரசங்கத்துக்காக நாங்கள் பண்ணுகிறதல்ல. எங்களுக்கு தெரிந்து வெகு சீக்கிரம் மிகப்பெரிய பிரளயங்கள் இந்த பூமியில் நடக்கும். 5 நிமிஷம் மாத்திரம் அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். மிகப்பெரிய பிரளயங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத பஞ்சம் இந்த பூமி முழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் உச்சத்துக்கு போகும். விசுவாசி வீடுகளை தவிர, சபையை தவிர உலகம் முழுக்க பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும். ஏன் சபையை தவறன்னு சொல்கிறேன்னா, சபை அதில் தப்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். சாரிபாத்தின் விதவின் வீடை போல் அது இருக்கும். மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். இதெல்லாம் ஊழியக்காரன் ஒழுங்காக இருந்தால் நடக்கும். இல்லைன்னா இதே அசதி, இதே விதமான நிர்விசானம், உட்கார்ந்துருக்கிற அனுபவம், படுத்திருக்கிற அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த வரப்போகிற பஞ்சத்தில் மல்லாக்க விழ வேண்டி வரும். ஒருவேளை நீங்கள் நானும் எலியாவை போல ஓடுகிறவர்களாக இருந்தால் பஞ்சம் வரும்போது
நாம் எங்கெங்கெல்லாம் காலை வைக்கிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். அந்த விதவை வீட்டுக்குள்ளே காலை வச்சா அங்கே ஆசீர்வாதம் வரும். கேரித்தாற்றங்கரையில் காலை வச்சா அங்கே ஆசீர்வாதம் வரும். வனாந்தரத்தில் காலை வச்சா அங்கே தூதன் சாப்பாடோடு வருவான். நம்ம கால் வைக்கிற இடம்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை ஏதோ 10-11 செஞ்சோம் போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி அசட்டாக இருந்தீங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, இது நியாயம் தீர்க்கிற காலம், நீதிமானுக்கு நியாயம் தீர்த்து வருகையில் கொண்டு போகிற காலம். ஸோ எல்லாருக்கும் ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறார். சரி பண்ணி தான் கூட்டிகிட்டு போக முடியும். நம்ம எல்லோரும் அழைப்பு பெற்றுட்டோம், வந்துட்டோம். எப்படியாவது உங்களை என்ன பண்ணணும், பரலோகத்துக்கு கூட்டு போனோம். அதுக்கு உருட்டவோ பெரட்டவோ தட்டவோ ஏதோ ஒன்று செய்யணும். ஸோ அந்த பாடுகள் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா நாம் ட்ராக்கில் ஓடிக்கிட்டே இருந்தாலே போதும், கர்த்தர் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவார். எங்கேயாவது உக்காந்தோன்னா என்ன பண்ணுவார், ஓடிக்கிட்டு இருக்கிற மாடு ஒரு ஓரமாக உக்காந்துச்சுன்னா ஓட்டுறவன் என்ன செய்வான், ஒரு 2 சவுட் வாங்கும். ஒரு சின்ன ஈர்க்குச்சி வச்சு குத்துவாங்க பின்னாடி. குத்தின வேகத்தில் எழுந்திரிச்சு ஓடும் பாருங்க, அது நடக்கும். அடுத்தது நடக்கும். எல்லா வீடுகளும் தேவனுடைய வீடுகளுக்குள்ளேயும், அதான் வசனம் தெளிவாக சொல்லுதில்லை, எசேக்கியேல் 9 நியாய தீர்ப்பு எங்கேருந்து தொடங்குமா, தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்கும். ஸோ வரப்போகிறது மிக மிக மோசமான காலம் வருகிறது. உலகளாவிய எப்படி கொரோனா உலகம் முழுக்க வந்துச்சோ அதே மாதிரி பஞ்சம் உலகம் முழுக்க வரும். ஆரம்பிச்சிருச்சு, வரும்லாம் கிடையாது. இப்போவே 3-4 நாடுகள் திவால் ஆயிடுச்சு. நேற்று ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, பஞ்சத்தில் பாதிக்கப்படாத நாடுகளே இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்படாத நாடுகளே இருக்காது. ஸோ இந்த பஞ்சத்தில் சபை சர்வைவல் பண்ணணும்னா, கொரோனாவுக்கு நடுவில் எப்படி சர்வைவல் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தாரோ அதே மாதிரி பஞ்சத்துக்கு நடுவிலையும் கர்த்தர் சபையை நடத்துவது கிருபை தருவார். ஆனால் அதுக்கு நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்கணும். இப்போவும் சொல்லுவேன், கொரோனாவில் நிர்விசாரமாக ஊழியர் செஞ்ச ஊழியக்காரங்க இப்போ இல்லை. நிர்விசாரமானா செத்து போயிட்டாங்க நான் சொல்லலை, ஊழியம் இல்லை. இப்போ நிறைய பேரோட சபையில் பாதி பேர் காணோம், நிறைய பேர் சபையில் 70% காணோம். ஆனால் அதுக்கு நடுவில் உண்மையாக ஊழியர் செஞ்சவங்க சபை குறைவுபடாதபடி அத்தனை பேரையும் கர்த்தர் பத்திரமாய் திருப்பி கொண்டாந்துட்டார். அதை வச்சே நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். அதுதான் அளவுகோல், அதான் அளவுகோல். கொரோனாவுக்கு நடுவில் குறைஞ்ச போன அந்த ஆத்மாக்கள் சபை திறந்தவொடனே என்ன பண்ணியிருக்கணும், திரும்பி வந்திருக்கணும். திரும்பி வரலைன்னா எங்கிட்ட எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். திரும்பி வரணும், வந்திருக்கணும். எத்தனையோ சின்ன சின்ன சபைகள் ஒரு 100 பேர் வச்சுருந்தவங்கெல்லாம் அதுக்கு நடுவில் உண்மையாக உத்தமாக ஊழியம் பண்ணாங்க. ஒன்று கூட குறைவுபடாமல் கர்த்தர் திருப்பி கொண்டாந்து சேர்த்துட்டார். எத்தனையோ கிராமத்தில் உள்ள ஊழியர்கள், அதே நேரத்தில் எத்தனையோ பெரிய சபைகள் 3000-4000 வச்சுருந்தாங்க, 1500 கூட இப்போ இல்லை. காணோம், ஆத்மாவை காணோம். எங்கே போச்சு, அது எங்கேயோ போச்சு, கர்த்தர் எடுத்துட்டார். ஏன், உங்கள்கிட்ட இருந்தால் அது பரலோகத்துக்கு போகாது. நிர்விசாரணம் எடுத்து வேற எங்கேயோ கொடுத்துட்டார். சுத்திகரிப்பு நடந்துருச்சு. அடுத்த சுத்திகரிப்பு வருது, பஞ்சம். இந்த பஞ்சத்துலேயும் சபை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நிற்கணும்னா இப்போவே நீங்களும் நானும் ரெடி ஆகணும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்றது உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். சரி பண்ணிட்டோம்னா அடுத்த லெவல் நம்ம தப்பிச்சிருவோம். இல்லை இதே மாதிரி வாழ்க்கையை ஓட்டிடலாம், இப்படியே போகலாம், என்ன பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அங்கே போனோம்னா நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சஃபாரி கொடுப்பாங்க, இங்கே 1 வே கொடுப்பாங்க, அங்கே ஒரு கவர் கொடுப்பாங்க, இங்கே பிரியாணி போடுவாங்க. இப்படின்ட்டு வாழ்க்கையை ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா பஞ்ச காலத்தில் ஒன்றும் கொடுக்காத காலம் ஒன்று வருகிறது. அதில் சபை பாதுகாக்கப்படணும்னா இப்போவே ரெடி ஆகணும். நெக்ஸ்ட்டு சுத்திகரிப்பு, மொத்தம் 4 சுத்திகரிப்பு. இப்போ 2 முடிஞ்சிருக்குது, இன்னும் 2 இருக்குது, பூமியில் வரும். அதை தாண்டி தான் சபை பரலோகத்துக்கு போகும். இப்போ 3வது சுத்திகரிப்புக்குள்ளே நம்ம போகிறோம். வெகு சீக்கிரத்தில் அது வரப்போகிறது. ஸோ ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க எழுந்திருக்கணும், படுத்திருக்கிறவங்களும் எழுந்திருக்கணும். இல்லைன்னா மல்லாக்க விடுகிற காலம் ஒன்று வருகிறது. ஒருவேளை நீங்கள் எழுந்திரிச்சிட்டா முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லா கண்களையும் மூடுவோம், எல்லா கண்களையும் மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இனி காலம் செல்லாது. இனிமேட்டு நாம் நிர்விசானமாக இருக்கிற காலம் அல்ல, இருக்கிறத கொண்டு போய் பத்திரமா சேர்க்கிற காலம் இது. இருக்கிறத கொண்டு போய் பத்திரமா சேர்க்கிற காலம்.
உங்ககிட்ட கொடுத்ததுக்கு கண்டிப்பாக கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். அந்த கணக்குக்கு நீங்கள் எப்படி கரெக்டாக கணக்கு சொல்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்கள் நியாய தீர்ப்பு. எனக்கு தெரியாத ஆண்டவரே நீங்கன்னா உங்களை அறியேன்னு சொல்வார். எங்கிட்ட கொடுத்ததை பற்றி எனக்கு நீங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அறியேன் அப்படின்றவர் கர்த்தர். ஆராய்ந்து பாருங்க. நம்மகிட்ட கொடுத்துருக்குது கனமான ஊழியம். உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தன இருக்கு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் பரலோகத்தால் முன்குறிக்கப்பட்டவங்க. உங்கள் விஷன் பிரத்யேகமானது. வெறும் காலிங் மட்டும் இல்லை, அசைன்மெண்ட்டும் சேர்ந்து இருக்குது. ஏதோ நான் வெறும் பாஸ்டா மட்டும் கூப்பிட்டாரு, ஆகவே நான் சர்ச்சை நடத்திட்டு என் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். இல்லை, உன்னை நம்பி ஒரு யூனிக்கான வேலை இருக்குது. அதில் உங்கள் சபைக்குள்ளேயே இருக்குது. அந்த வேலையை செஞ்சு முடிக்காமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. வேலையை கட்டி முடிக்கணும். அப்போ தான் உன் குடும்பம் காப்பாற்றப்படும். அதில் கர்த்தர் உலகத்தை காப்பாற்றுவார், அது வேறு விஷயம். உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படணும்னா உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீங்கள் தான் கட்டி முடிக்கணும். யூ வாண்ட் டு ஃபினிஷ் யுவர் ஒர்க். எங்கே அது மாறி இருக்குன்னு பாருங்கள். எந்த இடத்துல நான் வேலையை கட்டதை நிறுத்திட்டேன், எங்கே நான் சேரில் உட்காந்துட்டேன், எந்த இடத்துல நான் படுத்துட்டேன். இன்னும் லாஸ்ட் மொமெண்ட், இப்போ எழுந்திருக்கிற காலம். கர்த்தர் கூப்பிட்றார், சாமுவேலே சாமுவேலேன்னு. எழுந்திருத்த சாமுவேல் தப்பிச்சுக்கிட்டான். எழுந்திருக்காத ஏலி மல்லாக்க விழுந்தான். இது எழுந்திருக்கிற ஒரு காலம். இதுதான் எழுப்புதல். எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே எழுப்புதல் வரும், இங்கே எழுப்புதல் வரும்னு. வேதத்தை பொறுத்த வரைக்கும் வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே தான் எழுப்புதல் வரும். சபைக்கு வெளியே எழுப்புதல் வராது. சபைக்கு உள்ளிருந்து தான் அது வெளியே புறப்பட்டு போகமே ஒழிய வெளியிருந்து எழுப்புதல் சபைக்குள்ளே வராது. ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூடுற கூட்டத்திலிருந்து எழுப்புதல் உன்னுடைய சபைக்குள்ளே வரவே வராது. உன் சபைக்குள்ளே இருக்கிற புறப்படுற அந்த எழுப்புதல் தான் வெளியே போகும். அப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியணும். 120 பேர் ஒரு இடத்துல கூடி ஒரு அறை வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த சர்ச்சிலேருந்து எழுப்புதல் புறப்படும். வெளியிருந்து எழுப்புதல் 120 பேருக்குள்ளே வராது. அப்போது ஆண்டவர் உங்களை நம்பி ரொம்ப முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்த்துருக்கிறாரு? இன்றைக்கி ஏன் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம்? எதையுமே பரலோக முகாந்திரம் இல்லாமல் செய்யாது. அதுவும் அவருடைய தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கள ஒரு இடத்துல கூட்டுறாருன்னா காரணம் இல்லாமல் நடக்காது. ஒருவேளை நம்ம என்ன நோக்கத்துக்கு வந்தோன்னு தெரியாது. ஆனால் பரலோகம் உங்ககிட்ட இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து அனுப்புது. உன்னை நம்பி கொடுத்த சபையில், உனக்குன்னு கொடுத்த அந்த அழைப்பில், உனக்குன்னு கொடுத்த அந்த வேலையை செஞ்சு முடிங்க. அந்த அலங்கத்தை கட்டி முடிங்க. கர்த்தர் வரும்போது அவன் கிரிக்கு தக்கதான பலன் அவரோட வருது. இன்னும் அசதியாக, இன்னும் அசால்ட்டாக, சரி ஏதோ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக அலுவல்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு மற்ற காரியங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் ஊழியம் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் போய் விசுவாசியை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருப்பீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் உங்களை மல்லாக்க விழ பண்ணுவார். 7 நாளும் நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ பேசுவார்னு காத்திருக்கணும். வானத்திலேருந்து மன்னாவை வாங்கி ஜனங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம். நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சனிக்கிழமை முழுக்க தேவ சமூகத்தில் உட்காந்து வேறு ஒன்றும் செய்யாமல், ஆண்டவரே எனக்கு வார்த்தையை கொடுன்னு வாங்கி நீங்கள் உங்கள் சபையில் கொடுத்து பாருங்கள். 3 மாதத்தில் உங்கள் சபை 2 மடங்காக மாறிடும். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம். ஏன்னா இது வசன பஞ்ச காலம். உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகளுக்கு, ஆசாரியன் வார்த்தைகளுக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள்னு இருக்கு. ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வந்தாலே போதும். தாகமாக ஆத்மா அங்கங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. எங்கே கிடைக்கும்னு காத்திருக்குது. சுற்று வட்டாரத்துலேருந்து கர்த்தர் உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டாந்துருவார். நீங்கள் அதுக்கு பயங்கரமான பிளான் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் தேவ சமூகத்தில் இருங்க. தேவன் அந்த வார்த்தைகளை கேட்குறவரை அவரே கூட்டிகிட்டு வந்துடுவார். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். 2வது மிக முக்கியமானது, உங்கள் விஷனை உங்கள் குடும்பத்துக்குள்ளே முதல்ல கொடுங்க. இன்னும் மனைவிகளுக்குள்ளேயே அது போகலை.
கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாருங்கிறது அவங்களுக்கே புரியல. பாஸ்டர் மனைவிங்கிறது வேற, உனக்கு கொடுத்த விஷனை தாங்கிக்கிட்டு போகிறவங்க வேற. உன் கூட ஓடணும், ஒரு ஆக்கிலா பிரிஸ்கிலா மாதிரி நிற்கணும், உன்னுடைய தரிசனத்தை தாங்கி அதை கட்டி எழுப்புகிற வரைக்கும் நிற்கணும், ஒரே ஆவியில் நிற்கணும். நீங்கள் ஒன்று சொல்லி திருப்பி அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வேற. உங்கள் பாரம் அவங்களுக்கு புரியலன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற ஊழிய பாரம் உங்களுக்கு இல்லைன்னா இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்கள் விஷன் அப்படியே உங்கள் மனைவி பிள்ளைகளுக்குள்ளேயும் கடந்து போகணும். ஏலியின் பிள்ளைகள் ஏலியை செத்த அன்னைக்கே அவங்களும் செத்தாங்க. நோவாவின் பிள்ளைகள் அவன் காப்பாற்றப்பட்ட அன்னைக்கே அவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒரே நாளில் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஏலியும் ஏலியின் பிள்ளையும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள். 2 பேருமே ஊழியக்காரங்க தான், 2 பேருமே அழைப்பு பெற்றவங்க தான். 2 பேரிடத்துலையுமே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தாரு. ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது, ஒரு ஊழியக்காரன் குடும்பம் மல்லாக்க விழுந்து செத்தது. நம்ம அத்தனை பேரும் காப்பாற்றப்படுகிற குடும்பமாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக ஒளிவ மர கன்றுகளை போல நிற்கணும். என்ன புயல் வந்தாலும் ஜலப்பிரளயம் வந்தாலும் ஒளிவ இலை நின்ன மாதிரி நம்ம பிள்ளைகள் நிற்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்க விரும்புகிறவங்க நீங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த அழைப்பை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட், அந்த ஊழியத்தில் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அதை நாங்கள் செஞ்சு முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை நாங்கள் தவற விட்டு விடாதபடிக்கு, நாங்கள் உட்கார்ந்து விடாதபடி, நாங்கள் படுத்து விடாதபடி, நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஓடி முடித்து ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை தடுக்கி விழ பண்ணுகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த விசேஷித்த அழைப்புக்காக நன்றி, மகிமைக்காக ஸ்தோத்திரம். முடிவு பரியும் அதை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அவன் மேல் அவன் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்கிறதே என்று லேவியராகமத்தில் வாசிக்கிறோமே, அதே போல ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் இருக்குப்பா. அந்த கிரீடத்தை அவர்கள் முடிவு பரியும் தாங்கிக் கொள்ள கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.